சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் குருவும் போதகருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே தெரிவித்துக் கொண்டு சகோதர சகோதரிகளை மீண்டுமாய் சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தைகளை சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்ளவும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய இரக்கத்தையும் கிருபையும் பாராட்டியிருக்கிறார். இந்த ஒரு நாள் கூடுகையிலே கலந்து கொண்டு அநேக சகோதர சகோதரிகளை முகமுகமாய் சந்தித்து அன்பை பரிமாறிக்கொள்ள தேவன் செய்த இந்த மகா பெரிய இரக்கத்துக்காக நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஒரு விஷயம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குரிய பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இந்த பாடம் ஒரு நம்முடைய மூத்த சகோதரர் ஒருவர் பேசின ஒரு முக்கியமான பாடம். இது கேட்கும்போது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுனால இது நிறைய சகோதரர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த சத்தியத்தை சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்வதில் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ பாடத்தினுடைய தலைப்பு நம்ம பார்த்த மாதிரி கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படிங்கிறதான் பாடத்தினுடைய தலைப்பு. சரி, இந்த பாடத்துக்கு தலைப்பு அதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வசனம் இல்லைங்களா? ஸோ 2 இடங்கள்ல இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நாம் தொழுது கொள்ளக்கூடிய நம்முடைய கடவுள், நம்முடைய பிதா, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். நம்முடைய தேவன் ரொம்ப பெரியவர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அது எந்த அளவுக்கு அவர் பெரியவர், அவருடைய வல்லமை எவ்வளோ பெருசு, அவருடைய ஞானம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய வல்லமை அவர் செய்ய நினைக்கிறது தான் ஆகும் இல்லைங்களா? அவர் கட்டளையிட ஆகும் இல்லைங்களா? அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அவர் செய்ய முடியும். காரணம் என்ன அப்படின்னா, அவர்னால செய்யக்கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை என்றெல்லாம் நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து அவருடைய சித்தம் என்ன, திட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த உலகத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, திட்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் இந்த பாடத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான கருத்துக்கள். நம்மளை பற்றி தேவனுடைய திட்டம் என்ன, அதே மாதிரி இந்த உலகத்தை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அடுத்தது அவருடைய வல்லமை எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத பற்றியும் தான் இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த வசனம் யாருகிட்ட சொல்லப்பட்ட வசனம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாவது ஆபிரகாம் அவருடைய மனைவியா இருக்கக்கூடிய சாராள் அவங்க கிட்ட சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். அந்த வசனத்தை வேணா வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ, உற்சவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். பாத்தீங்களா, இங்கதான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டதை நம்ம கவனிக்கலாம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. அப்போ இதோடைய பேக்ரவுண்ட் என்ன நமக்கு தெரியும். சாராள் அவங்க கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுறார், நம்முடைய பிதாவாகிய தேவனால முடியாத காரியம்னு எதுவும் இல்லை, அது என்ன செய்ய போறார் அப்படின்னு சொன்னா, ஒரு உற்பவ காலத்துல, அதாவது நான் மறுபடியும் உங்ககிட்ட வருவேன், அப்போ உன்னுடைய மனைவியா இருக்கக்கூடிய சாராள் அவங்க கையில ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வார்த்தையை சொல்லும் போது சாராள் அவங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 90 வயசு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, அதாவது மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி இல்லைங்களா, அப்படிதான் சொல்லணும். ஒரு மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி. அந்த பாட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, அதாவது கர்த்தரால் ஆகாத காரியம்னு ஒன்று இல்லை, அதனால தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். அது என்ன செய்ய போறாருன்னா, உன்னுடைய மனைவியா இருக்கக்கூடிய சாராள் 90 வயசுல அவங்க கர்ப்பம் தரித்து ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது, உடனே இது எப்படி ஆகும், இது எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சாராள் அங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதை ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கூடார வாசல்ல ஒட்டு கேட்டுட்டு அந்த இடத்துல அவங்க சிரிக்கிறாங்க, அப்படியே சிரிக்கிறாங்க. அப்ப சிரிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உன்னுடைய மனைவி சிரிக்கிறாங்க, ஆனா பார் இந்த ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. நடந்துச்சுங்களாங்க? சொல்லி கரெக்டா 10 மாசம் கழிச்சு அவங்க கையில ஒரு குழந்தை இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், சாராளுடைய மனசு எப்படி இருந்திருக்கும். அப்பதான் அவங்க மனசுல ஒண்ணு தெரியும். ஏற்கனவே ஒரு தூதன் சொன்னார். அந்த தூதன் யாரு? இயேசு கிறிஸ்து தான் அந்த தூதன். அந்த தூதன் என்ன சொன்னார் அப்படின்னா, கர்த்தரால் ஆகாத காரியம்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தை அந்த குழந்தைய கையில் எடுக்கும் போது கண்டிப்பா சாராளுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும். ஏன்னா ஒரு ஸ்திரீயுடைய வழிபாடே நின்று போச்சு. அதாவது ஆபிரகாம் 100 வயசு ஆயிடுச்சு. 100 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை பிறக்குமா? 100 வயசுல ஒரு ஆணுக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? 90 வயசான ஒரு பாட்டிக்கு குழந்தை பிறக்குமான்னு கேட்டா பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை தேவன் இப்ப என்ன பண்ணியிருக்கிறாருங்க, இவருடைய லைஃப்ல செஞ்சு காமிச்சிருக்கிறார். அப்ப செஞ்சு காமிச்ச உடனே இப்ப அவங்க மனசு எப்படிப்பட்டதா இருந்திருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த தேவன் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கையும் எவ்வளவு பெரிய விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும் இல்லையா? சோ இதுதான் இதோடைய பேக்ரவுண்ட். அப்ப கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம்னு சொல்லி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத இவர்கள் 2 பேரும் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆபிரகாமும் புரிஞ்சுக்கிட்டாரு,
அந்த இடத்துல சாராலும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, பாருங்க, இது ஒரு அற்புதம். இன்னொரு அற்புதம் கூட நடந்துச்சு. அது யார் அப்படின்னு கேட்டா, அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய தாயா இருக்கக்கூடிய மரியாள், அவங்களுக்கு இன்னும் திருமணமே ஆகல. இப்பதான் நிச்சயதார்த்தமே நடந்திருக்கு, இன்னும் திருமணமே ஆகல. ஆனா இப்போ ஒரு தேவதூதன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு உற்பவ காலத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறப்ப அந்தமா கேக்குறாங்க, இது எப்படி சாத்தியம், நான் தான் புருஷனை எரியாத கன்னிகையா இருக்கனே அப்படிங்கிறப்ப அந்த வசனத்தையும் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:36. லூக்கா 1:36. இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். பாத்தீங்களா, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த பேக்ரவுண்ட் என்ன நம்மளுக்கு தெரியும். ஏன்னா மரியாள் கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த அம்மா சொல்றாங்க, அதாவது புருஷனை அறியாத கன்னிகையா இருக்குனே, ஒரு ஆணுடைய துணை இல்லாம எப்படி ஒரு குழந்தை உருவாகும் அப்படிங்கிறப்ப இங்க ஒரு வார்த்தை தேவதூதன் சொல்றாரு, கேப்ரியல் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவருனாலதான் எல்லா காரியங்களும் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல புரிய வைக்கிறார். இப்ப பாருங்க, இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, மரியாளுடைய மனசு எப்படி இருந்திருக்கும். அதாவது இன்னும் திருமணமே ஆகல, திருமணம் இப்பதான் நிச்சயிக்கப்பட்டு இருக்கு. ஆனா ஊர் வந்து நிறைய தேவையில்லாத நிறைய வார்த்தைகள் பேசியிருக்கும். ஆனாலும் அந்த அம்மாவுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். தேவனை பத்தின ஒரு நாலேஜ் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். அவர் எவ்வளவு பெரிய கடவுள், எவ்வளவு பெரிய தேவன், அவர் பாருங்க, அவர் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை அவர் செய்யறார் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்திருக்கும் இல்லைங்களா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். நம்முடைய தேவனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த வசனங்கள் சொல்லுதுன்னா, அதாவது அவர் இயற்கைக்கும் அப்பாற்பட்டவர், அவர்னால செய்யக்கூடாத காரியம்னு ஒண்ணுமே இல்ல. இதை முதல்ல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம என்ன பண்ணிக்கணுங்க, முதல்ல புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில தேவனுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த பூமியில. ஒரு பிரம்மாண்டமான ஒரு திட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த திட்டத்தை தேவன் எப்படி செயல்முறைப்படுத்துறார் அப்படிங்கறத அந்த பாடத்தினுடைய தலைப்பு. தேவனுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திட்டம் இருக்கு, காட்ஸ் பிளான் இருக்கு. அந்த பிளானை தேவன் அவருடைய ஞானத்தினாலையும் அவருடைய வல்லமையினாலையும் எப்படி இந்த 6000 வருஷங்கள், இன்னும் சொல்ல போனா 7000 வருஷங்கள், எப்படி அதை வந்து செயல்முறைப்படுத்தி அதை எப்படி நன்மையாக மாற்ற போகிறார் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு தீர்க்க தரிசன பாடம். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான சம்பவம். அது வந்து சிம்சோனுடைய காலத்தில் நடந்த சம்பவம், ஒரு விடுகதை. அந்த விடுகதையை மையமா வச்சுதான் இந்த பாடத்தை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுட்டு போயிடலாம். ஏன்னா இப்போ ஒரு கேள்வி கேட்க போறோம். இந்த பாடத்தினுடைய முடிவில் இந்த கேள்விக்கான பதில நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அதுல என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நாம சத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய நாம, இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை கேட்டு வந்திருக்கிற நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய கரத்துல இருக்கோம். கரெக்டுங்களா? நம்ம எல்லாருமே தேவனுடைய கரத்துல இருக்குமா? நம்ம தேவனுடைய கரத்துல தான் இருக்கோங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அவருடைய பரிசுத்தாவின் மூலமாகவும் நம்மளை வழி நடத்துறாரு, அவருடைய சத்தியங்கள் மூலமாகவும் நம்மளை வழி நடத்துறாரு. கரெக்டுங்களா? சோ அப்ப நம்ம தேவனுடைய கரத்துல இருக்கிறோம், அது வந்து கரெக்ட். அப்ப தேவனுடைய கரத்துல இருக்கிறோம். ஆனா தேவனுடைய கரத்துல 2 பொருள் இருக்கு என்று சொல்லி வேதம் சொல்லுது. தேவனுடைய கரத்துல 2 பொருள் இருக்கான். அந்த 2 பொருள்ல நம்ம யாரு, அதுதான் இப்ப கண்டுபிடிக்கணும். அதாவது தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருவியா நாம, தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருவியா, இதை வந்து ஒரு கேள்வியா நம்ம மனசுல வச்சுக்கலாம். ரெண்டாவது, தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம். அப்ப தேவனுடைய கரத்தில் என்ன இருக்குதுங்க? 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு ஒரு கருவி இருக்கு, இன்னொன்னு என்ன இருக்கு? ஒரு பாத்திரம். இப்ப தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய கருவியா அல்லது தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பாத்திரமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில மறுபடியும் கடைசியில கேட்க போறோம். கடைசியில கேட்கும்போது நம்ம யார் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல சிம்சோன் அப்படிங்கிறவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை தான் இப்ப எடுத்துக்க போறோம். அந்த சம்பவத்திலிருந்து தேவன் இந்த 7000 வருஷ திட்டத்தை எப்படி அவர் செயல்முறைப்படுத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதையை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. பாத்தீங்களா, இங்கதான் இந்த வசனம் நம்ம கவனிக்கலாம். பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து ஒரு பட்சணமும் பலவான் இடத்திலிருந்து ஒரு மதுரமும் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி, அதாவது சிம்சோன் சொன்ன ஒரு விடுகதை. இந்த சிம்சோன் யாருக்கிட்ட இந்த ஒரு விடுகதை சொன்னாரு, அந்த விடுகதைக்கான பதில் என்ன சொன்னாரு, இப்ப அதை தான் பேக்ரவுண்டா நம்ம படிக்க போறோம். சோ அப்ப இது மையமா வச்சுதான் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை தான் இப்ப நம்ம எடுக்க போறோம். ஆனா இதுல தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டம் இருக்கு, 7000 வருஷ பிளான் வந்து இதுக்குள்ள இருக்கு. அது என்ன செய்யறாருங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன பண்ணலாம்னா, இது எங்க நடக்குதுங்கிறத முதல்ல அங்கிருந்து நம்ம படிச்சுட்டு வரலாம். படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய சத்தியத்தை நம்ம கவனிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல்.
சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். பாத்தீங்களா, அவளை எனக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப சிம்சோன் வந்து கேட்கிறாரு. யாருகிட்ட கேட்கிறாரு? தன்னுடைய தாயும் தகப்பன் கிட்ட கேட்கிறாரு. இவர் யாரு? இவர் ஒரு நியாயாதிபதி. கரெக்டுங்களா? ஒரு நியாயாதிபதி. இன்னும் சொல்ல போனா நசரேய விரதத்துக்குள்ள வராரு. கரெக்டுங்களா? நசரேய விரதத்துல வரக்கூடிய ஒரு நியாயாதிபதி. ஆனா இவர் நசரேய விரதத்துல வராரா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நசரேய விரதத்துல, அதாவது அவரு பிறக்கும் போது அந்த இடத்துல அவங்க தாய் தகப்பனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இவன் ஒரு நசரேயனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு வசனம் நான் படிச்சிருக்கிறோம். ஸோ அடிப்படையில் இவருடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு யார் அப்படின்னா, நம்முடைய எதிரியா இருக்கக்கூடிய, அதாவது அன்னைக்கு யார் எதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த பெலிஸ்தியர்கள்ங்கிறவங்க ரொம்ப பெரிய எதிரி. அந்த பெலிஸ்தியர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வைங்க. அப்ப இதுடைய முக்கியமான பேக்ரவுண்ட் என்னன்னா, நியாயாதிபதி, அதாவது சிம்சோனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அதாவது இஸ்ரேல் ஜனங்க தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்யும் போது தேவன் புறஜாதிகள் கையில ஒப்பு கொடுப்பார். அப்படி புறஜாதிகள் கையில ஒப்பு கொடுத்து இப்ப பெலிஸ்தியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள யூதர்கள் இருக்காங்க, பெலிஸ்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இஸ்ரேல் ஜனங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்களை காப்பாத்துறதுக்காக தேவன் ஏற்படுத்தின நியாயாதிபதி தான் சிம்சோன். இந்த சிம்சோன் என்ன செய்யறாருன்னா, பெலிஸ்தியர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய, அதாவது அந்த இடத்துல டெலைலால் இல்லைங்களா, அந்த அம்மா பேர், அந்த அம்மாவை வந்து இவர் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. தன்னுடைய தாய் தகப்பன் கிட்ட வந்து இந்த ரகசியத்தை, இந்த விஷயத்தை சொல்றாரு. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஆனா சிம்சோன் என்ன நோக்கத்துக்காக செய்யறாருங்கிறது நம்ம படிக்கலாம், வாசிக்கலாம். அடுத்த வசனம் நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 3-4. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்தசேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதல்ல, உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தியர்கள் இஸ்ரேலை ஆண்டார்கள். சரிங்களா? அந்த ஒரு ஸ்டேஜ். ஆனா இங்க பாருங்க, அவன் பெலிஸ்தியர் இடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி அப்படின்னா, இது இந்த மாதிரி ஒரு சம்பவம் செஞ்சு அந்த இடத்துல வந்து பெலிஸ்தியர்களை ஒரு பிரச்சனைக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அதுதான் அவருடைய கைடன்ஸ். இப்ப நம்ம நியாயாதிபதி சிம்சோன் பத்தி படிக்கிறோம், அவர் மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டாருங்க, இது இந்த இடத்துல ஒரு புறஜாதி பெண்ணை வந்து அவர் விரும்பிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? இல்ல, சிம்சோன் அந்த இடத்துல தேவனுடைய கைடன்ஸ் படி தான் அந்த காரியத்தை அவர் செய்யறாரு. ஏன்னா அவர் வந்து முன்னாடியே பிளான் போடுறாரு. இப்ப இவங்களை முகாந்திரத்தோட பிடிச்சு இவங்க கிட்ட இருந்து நம்முடைய ஜனங்களை வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சம்பவம் வந்து நடக்கணும்னு சொல்லி தான் இவர் ஏற்கனவே பிளான் போடுறாரு. அந்த பிளான் யாருக்கும் தெரியாது, அவருடைய தாய் தகப்பனுக்கு அந்த ரகசியம் அவருக்கு தெரியாது. சோ அப்ப அங்க சொல்றாரு, அக்காலத்தில் பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டுகிட்டு இருக்காங்க, அதனால இல்ல அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னுடைய கண்ணுக்கு ரொம்ப இன்பமா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி பையன் ஆசைப்பட்டு கேட்டானேன்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற பிளான்ல பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம், 5வது வசனம் 6வது வசனம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5-6. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊரில் திராட்சை தோட்டம் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. நல்லா கவனிங்க, இங்க சிம்சோனுடைய தாய் தகப்பன் போயிட்டாங்க. இப்ப சிம்சோன் வந்து போயிட்டு இருக்கிறார். அப்படி போயிட்டு இருக்கும்போது இதோ அங்க கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒண்ணு அவருக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஒரு சிங்கம் வந்து அந்த இடத்துல முன்னாடி நிக்குது. சிங்கம் வந்து நின்னோடனே இவர் என்ன செய்யறாருன்னா, பாருங்க அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதால், ஒருவேளை சிம்சோன் கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சிருந்தா கடவுளுடைய ஆவி அவர் மேல இறங்கி இருக்குங்களா? தேவனுடைய ஆவி இறங்கி இருக்காது. அப்படின்னா அவர் அங்க பிளான்ல தான் அவர் போயிட்டு இருக்காரு. சோ இப்ப கர்த்தருடைய ஆவி யார் மேல இறங்குதுங்க? சிம்சோன் மேல இறங்கணும்னு அவர் என்ன செய்யறாரா? வாசிக்கலாம். அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. பாத்தீங்களா, இது நடந்த விஷயத்தை அவருடைய பெற்றோருக்கு இந்த விஷயத்தை அவர் சொல்லல. சோ அப்ப அங்க என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய சிங்கம் வந்துருச்சு. அந்த சிங்கம் வந்து எதிர்கொண்டு வந்தோடனே உடனே சிம்சோன் அது என்ன செய்யறாருன்னா, அதாவது ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல அந்த சிங்கத்தை அவர் கிழிச்சிடறாரு, கொன்றாரு. அங்க கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க என்ன செய்யறாருன்னா போயிடுறாரு, கொண்டுட்டு போயிடுறாரு. போயிட்டு தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வராரு. அப்படி ரிட்டர்ன் வரும்போது அந்த சிங்கம் என்ன இருக்கு அப்படின்னா, அங்க செத்து கிடந்துச்சு இல்லைங்களா அந்த சிங்கம். அந்த சிங்கத்தோட வயிற்றுக்குள்ள ஒரு தேன், அதாவது தேன் பூச்சிகள் எல்லாம் சேர்ந்து வயிற்றுக்குள்ள ஒரு தேன் கூடு கட்டி இருக்கு. சோ இப்ப இவரு எதுல வரமாட்டாரு? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதாவது நசரேய விரதம்ன்றது என்ன?
பிணத்தினால தீட்டுப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளை இருக்கு இல்லையா? அப்படின்னா இவர் இங்க பிணத்தினால தீட்டுப்படுறாரு அப்படின்னா செத்து போன ஒரு சிங்கத்துக்குள்ள இருந்து என்ன பண்றாருங்க? தேன் எடுத்து சாப்பிடுறாரு. அப்படின்னா இவர் அந்த இடத்துல யாரா வர முடியாதுங்க? நசரேய விரதத்துக்குள்ள அவர் வர முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல வசனம் வாசிக்கலாம். என்ன செய்யறாருன்னா இவர் ரிட்டர்ன் வராரு, போயிட்டு வரும்போது வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 7-9. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவன் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். பாருங்க, சிங்கத்தை வந்து பாக்குறாரு, அங்க வழி விலகி போறாரு. வாசிக்கலாம். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அதை அவன் தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து. நல்லா கவனிங்க, அதோடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற தேனை எடுத்து இவர் என்ன பண்றாருங்க? அதை சாப்பிடுறாரு. அதை சாப்பிட்டுக்கிட்டே இப்ப நடக்கிறாரு. வாசிக்கலாம். தன் தாய் தகப்பனிடத்திற்கு வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலிருந்து எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. அந்த தேனை சிங்கத்தோட வயிற்றுக்குள்ள இருந்து எடுத்த அந்த ரகசியத்தை இவர் என்ன பண்ணல? தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அந்த ரகசியத்தை சொல்லல. சரி, இப்ப நடந்துருச்சு. இப்ப முடிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? அந்த சிங்கத்துடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற தேன் கூட்டை எடுத்து அதை தேன் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தன்னுடைய தாய் தகப்பனுக்கும் அதை கொடுத்துறாரு. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரகசியம் அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்கு. இந்த ரகசியம் அப்படியே இருக்கு. பாருங்க, இப்ப மறுபடியும் அவர் வரார். என்ன நடக்குது? வாசிக்கலாங்க. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 10-11 வரை. அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் வந்தபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். அவர்கள் அவனை கண்டபோது அவனோட கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இங்க பாருங்க, பிளான் பண்றாரு. என்ன பிளான் பண்றாருன்னா ஒரு 30 தோழர்கள் அந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு விருந்து பண்றாரு. அவங்க எல்லாம் கூட வர வச்சு, ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு விருந்து பண்றது அவங்க வழக்கம். சோ அதன் அடிப்படையில் திருமணத்துக்கு முன்பாக இவங்களை என்ன செய்யறாங்க? அந்த ஒரு வழக்கத்தின்படி ஒரு விருந்து செய்யறாரு. ஒரு 30 பேரை கூப்பிட்டு அங்க என்ன செய்யறாருன்னா அவர்கள் மத்தியில அந்த விருந்து சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு விடுகதை ஒண்ணு போடுறாரு. அந்த விடுகதை தான் நம்ம அப்ளை படிச்சோம். அந்த விடுகதை என்ன? இப்ப அந்த விடுகதை தாங்க தேவனுடைய திட்டமே. இப்ப அதுதான் நம்ம பார்க்க போறோம். அந்த விடுகதை என்ன சொல்றாருன்னா வாசிக்கலாங்க. 14வது நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 12-13 வரை. சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் விருந்துகின்ற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு தெரிவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். இப்ப அந்த விடுகதை எனக்கு சொல்லுங்க, நாங்க வந்து அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு விடுகதை. இப்ப இந்த விடுகதை வந்து யாருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் அப்படின்னா, அதாவது சிம்சோனுடைய அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாத ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை தான் இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா அந்த விடுகதையை அவர்கள் மத்தியில போடுறார். அந்த விடுகதை என்ன? அப்படியே நம்ம படிச்சோம் இல்லைங்களா? 14வது வசனம், அதுதான் விடுகதை. வாசிக்கலாம். 14வது அதிகாரம் 14-15. அப்பொழுது அவன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். பாத்தீங்களா? இங்கதான் சொல்றாருங்க, பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணமும், பட்சிக்கிறவன் இடத்துல, அதாவது சாப்பிடுறவன் கிட்ட இருந்து ஒரு சாப்பாடு வந்துச்சு. அதான் பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து ஒரு பட்சணமும், பலவான் இடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பலசாலியின் இடத்திலிருந்து ஒரு மதுரம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விடுகதை போடுறார். இந்த விடுகதை இது யாருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம்? இவருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ரகசியம் அப்படிங்கிறதுனால இதுக்கு யாராவது விட சொல்ல முடியுமான்னு பாருங்க. யாராலையுமே விட சொல்ல முடியாது. இதுக்கு வந்து ஏன்னா இது அதாவது இது சிம்சோனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். அவங்க தாய் தகப்பனுக்கு கூட தெரியாத ஒரு ரகசியம். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை அவர்களுக்கு முன்னாடி விடுகதையா போட்டார். எதுக்காக இவர் போட்டாரு? எதுக்காக போட்டாருன்னு இப்பதான் இது போன வசனம் பார்த்தோம் இல்லைங்களா? அவங்க கிட்ட இருந்தா அந்த ஒரு 30 வஸ்திரத்தை, ஏன்னா அன்னைக்கு வஸ்திரம்ங்கிறது தான் வந்து சொத்து இல்லைங்களா? அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து மாற்று வஸ்திரங்கள் 30 வஸ்திரங்களை இவர் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டா அடுத்தது என்ன ஆயிரும்? இவங்க கண்ட்ரோலுக்கு அவங்க வந்துருவாங்க இல்லைங்களா? சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜனங்களை பூரா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அவங்களை முறியடிக்கிறதா இவருடைய பிளான். அதன் அடிப்படையில் தான் இப்போ ஒரு பிளான் போட்டிருக்காரு. அந்த பிளான் என்ன? அந்த 30 துப்பட்டிக்கு அந்த ட்ரெஸ் நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு கொடுக்கணும். ஒருவேளை அந்த விடுகதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? அந்த விடுகதை அதுக்கு நான் கொடுத்துறேன். ஆனா அந்த ரகசியம் இவருக்கு மட்டும்தான் தெரியுங்கிறப்ப வேற வழியே இல்லை. இப்ப அந்த விடுகதையை போட்டு அவங்க வந்து கண்டே பிடிக்க முடியல. அதுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுக்குறாரு. 7 நாள் நீங்க இந்த விடுகதையை நீங்க எடுத்துக்கங்க. 7வது நாள் நீங்க என்ன பண்ணணும்? இந்த விடுகதைக்கான பதில நீங்க கொடுக்கணும். வாசிங் சிஸ்டர் கண்டினியூ பண்ணுங்க. அந்த விடுகதையை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் ஜாதியை பார்த்து, இங்க நல்லா கவனிங்க, 7ஆம் நாளிலே அப்படின்ற ஒரு வார்த்தை வருதா? அது என்னங்கிறது பார்க்கலாம். வாசிக்கலாம். உன் புருஷன் உன் விடுகதையை எங்களுக்கு தெரிவிக்கும்படி நீ அவனை நயம் பண்ணு. இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்னியால் சுட்டெரித்து போடுவோம். எங்களுக்கு உள்ளவைகளை பறித்துக் கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள். பாத்தீங்களா? மிரட்டுறாங்க. இப்ப மிரட்டுறாங்க அவங்கள வந்து
உங்க குடும்பத்தையே இல்லாதபடி நீ கல்யாணம் பண்ணி போயிட்டா கூட உங்க அப்பா அம்மாவை நாங்க என்ன பண்ணிடுவோம், கொன்றுவோம்னு சொல்லி அந்த இடத்துல பயங்கரமா மிரட்டுறாங்க. மிரட்டணும்னு இப்ப வேற வழியே இல்ல, இப்ப பதில் வந்து சொல்லி ஆகணும் இல்லைங்களா? இதே வசனத்தை நம்ம திருவிழியம்ல படிச்சோம்னா 14வது வசனத்துல இந்த வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 14வது வசனம். அவன் அவர்களிடம், உண்பவனிடமிருந்து உணவு வெளிவந்தது, வலியவனிடமிருந்து இனியது வந்தது என்றார். போதுங்க, பாருங்க, உண்பவனிடத்திலிருந்து உணவு வந்து, உண்பவனிடத்திலிருந்து எப்படி உணவு வரும்? வராது. இப்ப பாருங்க, அதுதான் அந்த திருவிழியம்ல சொல்லும்போது உண்பவன் இடத்திலிருந்து உணவு வந்துச்சு, அடுத்தது வலியவன் இடத்திலிருந்து இனியது வந்தது அப்படின்னு சொல்றாரு. சோ இதே வார்த்தை தான் நம்ம பைபிள்ல படிக்கும்போது என்ன போடுறாருன்னா, அதாவது பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணமும் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் அப்படிங்கிற வார்த்தையை அந்த இடத்துல யூஸ் பண்றாரு. சரி, இப்ப இதுக்கு தாங்க நம்ம விடை கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறப்ப அங்க அடுத்து என்ன சம்பவங்கள் நடந்துச்சு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, அதையும் வாசிக்கலாங்க. 16, 17. அப்பொழுது சிம்சோனின் பெண்ஜாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள். அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். விருந்துகின்ற 7 நாளும் அவன் அவள் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7 நாளும் நம்ம அழுதுகிட்டே இருக்குது, எனக்கு எப்படியாவது சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா இவர் சொல்லல. ஆனா 7வது நாள் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா அவசரப்பட்டு சொல்லிடுறாரு. வாசிக்கலாம். 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். தன்னுடைய மனைவிக்கு மட்டும் அந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. இந்த ரகசியம் இதுதான் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை இப்ப யாருக்குமே தெரியாத ரகசியம் யாருக்கு இப்ப தெரிஞ்சிருச்சுங்க? அவருடைய மனைவிக்கு மட்டும் அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே பாருங்க, நம்ம என்ன பண்ணிருச்சு, தன்னுடைய தாய் தகப்பன்களா பிரச்சனையாச்சு, அதனால இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ஜனங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லிடுறாங்க. தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவிச்சாச்சுங்களா? உடனே அங்க அடுத்து என்ன நடந்தது? வாசிக்கலாம் அடுத்த வசனம் 18வது. ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கலும் பலமானது என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கிடாரியால் விழாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான். இங்கதான் சொல்றாங்க பாருங்க, இப்ப அந்த இதுக்கான விடுகதையான பதிலை இப்ப சொல்லிட்டாங்க. அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, தேனை போல மதுரம் என்ன. நீ சொன்ன அந்த மதுரம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, இருக்கிறதுலயே தேன் தான் மதுரமானது, அப்ப அந்த தேன் தான் அந்த ரகசியம் அப்படின்றாங்க. அதே மாதிரி சிங்கத்தை பார்க்கலும் பலமானது என்ன அப்படின்னா, சிங்கத்தோட வயிற்றிலிருந்து எடுத்த அந்த தேன் தான் அந்த விஷயம், அதாவது நீங்க கேட்ட விடுகதைக்கான பதில்னு அந்த வந்து அங்க ரினிவல் பண்ணிடுறாங்க. ரினிவல் பண்ண உடனே அவருக்கு பயங்கரமான கோபம், பயங்கரமான உச்சக்கட்ட கோபம். அவர் என்ன செய்யறாரு, இப்ப என்ன யார் தோத்ததுங்க? சிம்சோன் தோத்துட்டார். இப்ப தோத்துட்டாருன்னு இவர் என்ன செய்யணும்? இவர் வந்து 30 மாற்று வஸ்திரங்களை அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. அதனால என்ன செய்யறாரு, இவர் வேற ஊருக்கு போய் அங்க போய் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர்த்துக்கிட்ட சண்டை போட்டு அவங்களுடைய வஸ்திரத்தை உறிஞ்சிட்டு வர்றாரு. வாசிக்கலாங்க அடுத்த வசனம். 19வது வசனம். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரின் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரித்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். பயங்கர கோபம், அந்த கோபம் மூண்டவனா. ஏன்னா இதை வச்சுதான் அவங்களை குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா குற்றம் கண்டுபிடிக்க முடியல, தோத்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு விரக்தியில அந்த இடத்துல அவர் போயிறாரு. சார், இவ்வளவுதான் அங்க நடந்த சம்பவம். இந்த சம்பவத்துல அந்த பலவான் இடத்துல அவர் கேட்ட அந்த விடுகதை இருக்கு இல்லைங்களா, பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணமும் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் வெளிப்பட்டது அப்படின்னு சொன்ன இந்த வசனத்துக்குள்ள ஒட்டுமொத்த தேவனுடைய திட்டமும் மறைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த தேவனுடைய திட்டமும் மறைஞ்சிருக்கு. அது என்ன, அதைத்தான் நம்ம கவனிக்கணும். அப்படின்னா பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து என்ன வந்துச்சா, பட்சணம் வந்துச்சு, உணவு வந்துருச்சு. பலவான் இடத்துல இருந்து என்ன வந்துச்சு, மதுரம் வந்துச்சு. சரி, இப்ப நல்லா கவனிங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, அதாவது பட்சிக்கிறவன்கிறது அங்க சிங்கம், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே மாதிரி மதுரம் அப்படிங்கிறது என்ன, அது தேன். கிளியரா கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளவுதான். சரி, இப்ப இது எங்க நடக்குது, இதுக்கான விடை எங்க கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 7ஆம் நாள்ல தான் அதுக்கான விடை கிடைக்குது. சரி, இப்ப நம்ம கவனிக்கணும். இதுல இருந்து சிம்சோனுடைய அந்த நடந்த சம்பவத்திலிருந்து தேவன் நமக்கு சொல்ல வர்ற கருத்து என்ன, நமக்கு சொல்ல வர்ற கருத்து என்ன? கடைசி கால பிள்ளைகளுக்கு தேவன் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. அது என்ன ரகசியம்? சிங்கம் எதை அடையாளப்படுத்துது, தேன் எதை அடையாளப்படுத்துது? பைபிள் பொறுத்தளவுக்கு சிங்கம் யார் அடையாளப்படுத்துங்க? யூதா ராஜசிங்கம். ஓகே, இயேசு கிறிஸ்துவை நம்ம சிங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். ஓகே, அடுத்ததுங்க. சாத்தானுக்கு என்ன சொல்லலாங்க? கெர்ச்சிக்கிற சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப இந்த சம்பவத்துல அப்ப 2 சிங்கம் இருக்கா? பிதாவாகிய தேவனை கூட பைபிள் என்ன சொல்லுதுங்க? சிங்கம்னு சொல்லுது. சரிங்களா? இஸ்ரேல் ஜனங்களை சிங்கம்னு சொல்லுதா பைபிள்? இஸ்ரேல் ஜனங்களையும் சிங்கம்னு சொல்லுது. கரெக்டுங்களா? சோ அப்படி இருக்கும்போது பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற சிங்கம் யாரை வந்து அடையாளப்படுத்தும் அப்படிங்கறத இப்ப கேள்வி. இப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம கிட்ட ஒருவேளை தேவன் இந்த கேள்வியை கேட்டா இப்ப நம்ம பதில் சொல்லணும்.
நீங்க ஏதாவது யோசிக்க முடியுதுங்களா? அந்த சிங்கம் யார் அடையாளப்படுத்தும்? ஒன்னா சாத்தான சொல்லலாம், இல்லாட்டி இயேசு கிறிஸ்துவ சொல்லலாம், அல்லது பிதாவாகிய தேவனை சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த இடத்துல சிங்கம் யாரை சொல்லலாம்? சாத்தான சொல்லலாங்களா? சரி, அப்ப சாத்தான் கிட்ட இருந்து மதுரம் வந்ததா? இதுதான் கேள்வி. சரி, இப்ப மதுரம் எதை குறிக்குது? மதுரம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? மதுரம்னா தேன். தேன் எதை குறிக்குது? வேத வசனங்கள். கரெக்ட்டுங்களா? அப்படின்னா சாத்தான் கிட்ட இருந்து மதுரம் வந்ததா? யார்கிட்ட இருந்து வந்ததுங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வந்துச்சு. சரி, இப்ப சிம்சோனுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்து யாரை கிழிச்சது? ஒரு சிங்கத்தை கிழிச்சார். அப்படின்னா அந்த இடத்துல சிம்சோன் யாருக்கு அடையாளமா சொல்லலாம்? சரி, இப்ப நீங்க சிங்கத்தை யாருக்கு அடையாளம், அதாவது இயேசு கிறிஸ்துன்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அப்படின்னா சிங்கத்தோட வயிற்றுக்குள்ள ஒரு தேன் கூடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சரி, ஓகே, தேன் கூடுங்கிறது மதுரம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டா கூட சிம்சோனை யாரை சொல்லலாம்? தேவனுடைய ஆவி இறங்கி கொன்னது. புரியுதுங்களா? ஒரு குழப்பம் வருது இல்லையா? சரி, இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த சிங்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நல்லா அந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா தெரியும். பலவான் இடத்திலிருந்து பட்சணமும். யார் அந்த பலவான்? அதேதான். யார் பலவான்? பலவானை முந்தி கட்டினால் ஒழிய படிக்கிறோம் இல்லைங்களா? யார் அந்த பலவான்? இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிங்கம் அப்படிங்கிறது வேற யாரும் இல்லைங்க, அது சாத்தான். வாசிக்கலாம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? பலவான் இடத்திலிருந்து பட்சணம்னு படிச்சோம் இல்லையா? அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற பலவான் யாரு? சாத்தான் தான் பலவான். கரெக்ட்டுங்களா? சாத்தான். அப்ப சாத்தான் கூட இருந்து தேன் வந்துச்சா? இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், தெரிஞ்ச வசனம் தான். எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, சாத்தான் தான் அந்த சிங்கம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அப்படின்னா சாத்தான்குள்ள இருந்து ஒரு சத்தியம் வெளிப்படுமா? அதுதான் இப்ப கேள்வி. சரி, இப்ப தேன் எதை அடையாளப்படுத்துது? பைபிள் சொல்லுங்களேன், தேன் எதை அடையாளப்படுத்தும்? அவருடைய வசனங்கள். கரெக்ட்டுங்களா? வேணா வசனம் வாசிக்கலாமா? அதை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? தேன் அப்படிங்கிறது சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 103வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். தேனிலும் மதுரமாய் இருக்கும்னு சொல்லி வசனம் சொல்லுது. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா தேன் அப்படிங்கிறது அது தேவனுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொன்னா, வசனங்கள் அப்படின்னு சொன்னா, சாத்தான் கிட்ட இருந்து வசனம் வருமா? இதுதான் கேள்வி. சாத்தானுடைய வயிற்றுக்குள்ள இருந்து வசனம் வருமா? ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல சிங்கம் அப்படிங்கறத நம்ம சாத்தான்னு சொன்னா, தேன்கிறது தேவனுடைய வசனம்னு சொன்னா, அப்படின்னா சாத்தானுக்குள்ள இருந்து சத்தியம் வருமா? சாத்தான் கிட்ட இருந்து தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுமா அப்படின்னு கேட்டா, ஆமா, வெளிப்படும். இதுதான் அவர் சொல்ல வர்றது. ஏன்னா அவனை பத்தி நம்ம ஏற்கனவே படிக்கிறோம் இல்லைங்களா? அவன் எப்படிப்பட்டவனா இருக்கானா ஆண்டவரே சொல்றாரு, யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பாத்தீங்களா? அவன் சத்தியத்துல நிலை நிக்கல, அப்புறம் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான்னு சொல்லி வசனம் சொல்லுது. கரெக்ட்டுங்களா? அப்படி இருக்கும்போது எப்படி இவங்கிட்ட இருந்து ஒரு சத்தியம் வெளிப்பட போகுது? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவருங்கிறது தான் இப்பதான் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? எப்படிப்பட்டவர் இப்ப கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம் பாருங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமான தேவன். நம்முடைய தேவனை பத்தி நம்ம புரிஞ்சுக்காம வேற யார் புரிஞ்சுக்க முடியும்? அப்படிப்பட்ட தேவன் அவர். இப்ப நம்ம கவனிக்கலாம் அது என்னன்றத. அப்ப நல்லா கவனிக்கலாம். அந்த இடத்துல சிங்கம்ங்கிறது சாத்தான், தேனுங்கிறது தேவனுடைய வசனம் தான் அப்படின்னு சொன்னா, அப்ப தேவனுடைய திட்டம் என்ன? இதுல தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா பாருங்க, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவன் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஏன்னா அவன் ஆதி முதல் கொண்டு எங்க ஏதேன் தோட்டத்திலேயே ஒரு பொய் பேசுறான். என்ன பொய் பேசுறான் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, தேவன் என்ன சொல்றாரு, நீ சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னாருங்களா? அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும், சாகவே சாவாய். கரெக்டுங்களா? சாத்தான் என்ன சொல்றாங்க, சாப்பிடுகிற நாளிலே நீ சாக மாட்டீங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவன் என்ன தெரியுங்களா சொல்றான், சாகவே சாவதில்லை. இப்ப இவர் சொல்றதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டான கருத்தை அவன் சொல்றான். ஆனா அது எப்படி சொல்றாங்க, அவருடைய மாடுலேஷன்லயே சொல்றான். அவர் தேவன் என்ன மாடுலேஷன்ல சொன்னாரோ அதே மாடுலேஷன்ல தான் இப்ப இவன் என்ன பண்றாங்க, சாத்தான் அந்த வார்த்தை சொல்றான். ஆனா அது பொய்யுங்களா உண்மைங்களா? பொய். அது நிமித்தம் தான் அந்த உலகமே என்னாச்சுங்க, ஒரு பாவத்துக்குள்ளேயும் மரணத்துக்குள்ளேயும் போயிருச்சு இல்லைங்களா? அதனாலதான் நம்ம வசனம் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். யார் சொன்ன வசனம்னா ஆண்டவர் சொன்ன வசனம். ஆனா சாத்தான் என்ன சொல்றான் அடுத்த வசனத்துல, 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, சாகவே சாவதில்லை. அதே மாதிரி வார்த்தை
அதே மாதிரி அங்க சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, 5வது வசனம். 5வது வசனம் முக்கியமான வசனம், வாசிக்கலாம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது என்ன கெட்டது என்னங்கிற அந்த அறிவு வந்துரும் சொல்றாரு பாரு. நன்மை தீமை அறியத்தக்க, அதாவது அறிந்து யார் மாதிரி அறிவீங்க? தேவர்களை போல இருப்பீர்கள் என்று தேவனுக்கு நல்லா தெரியும், அதனாலதான் உங்களை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பொய் சொல்றான். கரெக்டுங்களா? சோ இப்ப அங்க அதுதான் நடந்தது. சரி, இப்ப இது பொய் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது 4 முக்கியமான கருத்தை அவன் சொல்றதை நம்ம கவனிக்கலாம். 1, உங்கள் கண்கள் திறக்கப்படும். அடுத்தது 2வது, சாகவே சாவதில்லை. 3வது, நீங்கள் நன்மை தீமையை அறிந்து கொள்வீர்கள். அடுத்தது, நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். இது சாத்தான் சொன்ன வார்த்தை. சரிங்களா? சாத்தான் சொன்ன வார்த்தை. தேவன் என்ன தெரியுங்களா செய்ய போறாரு? தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இப்பதான் நம்ம படிச்சோம் இல்லையா? ஒரு சிங்கம் செத்து கிடக்குது. அந்த சிங்கத்தோட வயிற்றுல இருந்து தேவன் என்ன வெளியே எடுக்க போறாரு? ஒரு தேனை எடுக்க போறாரு. கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க சிங்கம் அப்படிங்கிறது சாத்தான் அப்படின்னு சொன்னா அவன் சொன்ன வாயிலிருந்து சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து தேவன் என்ன செய்ய போறாருங்க? அந்த வார்த்தையை அப்படியே உண்மையா மாத்த போறார். இதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் என்ன? சாத்தானுடைய வயிற்றுக்குள்ள இருந்து அவனுக்குள்ள இருந்து வந்த அந்த பொய்யவை தேவன் என்னவா மாத்த போறாருங்களா? உண்மையாக மாத்த போறார். இப்ப இந்த வசனத்தை பாருங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டோன்னு அவங்க கண்கள் திறந்துச்சா? நம்முடைய கண்கள் திறந்திருக்குங்களா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுதா எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியுதுங்களா? நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப ஏதேன் தோட்டத்துல ஆதாம் இந்த பழத்தை சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு என்ன தெரியும்? எல்லாமே நல்லது தெரியும். கரெக்டுங்களா? ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்த எல்லாமே என்னதான்? நல்லதுதான். நல்லது தெரியும். தீமை என்னன்னு தெரியுமா? அவர் எப்படி இருந்திருப்பாருங்க? ஒரு ரோபோட் மாதிரி இருந்திருப்பாரு. ஆதாம், நீ எங்க இருக்க? ஆண்டவரே, நான் இந்த மரத்துக்கிட்ட இருக்கேன். அந்த மரத்தை கனியெல்லாம் சாப்பிட்டியா? எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அடுத்து எங்க இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? நீ என்ன செஞ்ச? நான் இந்த மாதிரி முதல்ல கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டு இருந்தேன், அதுக்கப்புறம் சிங்கத்தோட கொஞ்சம் நேரம் விளையாண்டு இருந்தேன். இது இன்னைக்கு அவ்வளவுதான் ப்ரோக்ராம். இவர் போயிடுவார், மறுபடியும் அடுத்த நாள் வருவார். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் இன்னைக்கு கரடியோட விளையாண்டு இருந்தேன். சரி, இது எப்படி இருக்கும்? நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இது எப்படி இருந்திருக்கும் ஏதேன் தோட்டத்துல? அப்புறம் தேவன் என்ன சொல்லுவாரு? ஆதாம் இதை செய் அப்படின்னா அவர் செய்வார். ஆதாம் இதை செய்யாதுன்னு செய்ய மாட்டார். கரெக்டுங்களா? ஆதாம் அப்படிதான் இருந்தாரு. இப்படி இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமா? இதுதான் தேவனுடைய விருப்பமா? அப்படின்னா இல்ல. மனுஷனை தேவன் போல மாத்தணுங்கிறது தானே தேவனுடைய திட்டம். படைக்கும் போதே பாருங்க, தேவன் என்ன சொன்னாரு? மனுஷனை தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே உண்டாக்குவோமாக சொன்னார் இல்லையா? அப்படின்னா தேவனுடைய சாயலுங்கிறது என்ன இருக்கு? அவருக்கு நல்லது என்னன்னு தெரியும், கெட்டது என்னன்னு தெரியும். கரெக்டுங்களா? கெட்டது என்னன்னு தெரியும். ஆனா நல்லது மனப்பூர்வமா செய்யணுங்கிற அந்த நாலேஜ் தேவனுக்கு இருக்கு. அவருக்கு யாரா சொல்லி கொடுத்தாங்களா? அவருக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தேவன் முற்றிலும் எல்லாம் தெரிந்தவர். கரெக்டுங்களா? ஆனா மனுஷனுக்கு இப்ப நல்லது மட்டும் தான் தெரியும். குழந்தை ஸ்டேஜ்ல தான் இப்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிறார் ஆதாம். அப்ப அவருக்கு நல்லது மட்டும் தான் தெரியும், கெட்டதுன்னா என்னன்னு தெரியாது. அப்படின்னு இவர் கெட்டதுன்னு என்னன்னு தெரிஞ்சாதானே இவர் தேவனாக முடியும். புரியுதுங்களா? அப்ப சாத்தான் சொன்னது பொய்யே, ஆனா அந்த பொய்யை தேவன் என்னவா மாத்த போறாரு? அப்படியே உண்மையா மாத்த போறாரு. என்ன செய்யறாரா? கண்கள் திறக்கப்படும். உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்களும் திறந்தாச்சு. அந்த கண்கள் திறந்ததுல முதல்ல மனுஷன் எதை தெரியுங்களா அனுபவிக்கணும்னு தேவன் நினைச்சாரு? போய் முதல்ல தீமையை அனுபவிச்சுட்டு வா. தீமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. பாவம் செஞ்சா அந்த பாவத்தினுடைய விளைவு எவ்வளவு மோசமா இருக்குங்கிறத உன்னுடைய அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டு வா. பாவத்தின் சம்பளம் மரணங்கிறத உன்னுடைய லைஃப்ல நீ அனுபவி. நீ சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாய்ங்கிறத உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த கஷ்டத்தை நீ அனுபவி. தேவன் அனுப்பிச்சுட்டாருங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும். இப்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தேவனுடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இந்த பூமியில ஏற்படுத்தும் போது தேவன் அடுத்து என்ன செய்வாருங்க? பூமியில எல்லா ஜனங்களுக்கும் நன்மையவே கொடுப்பார். கரெக்டுங்களா? அங்க சிங்கம் இருப்பதில்லை. நம்ம படிச்சிருக்கோம், அங்க சாத்தானோ இந்த அசுத்தாவிகளோ பாவம் செய்யறதுக்கான எந்த சூழ்நிலையும் அங்க இருக்காது தேவனுடைய ராஜ்யத்துல. அப்ப நல்லது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கா? தேவனுடைய ராஜ்யம் இருக்கா? அப்ப கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த 6000 வருஷம், நல்லது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 1000 வருஷம். இப்ப 7000 வருஷ திட்டம், தேவனுடைய திட்டம். புரியுதுங்களா? மனுஷன் எதை தெரிஞ்சுக்கணுமா? முதல்ல தீமையை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நல்லது தெரிஞ்சுக்கும் போது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். முதல்ல அவன் நல்லது தெரிஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் தீமையை தெரிஞ்சுக்கிறதா இருந்துச்சுன்னா அவனுடைய மனசுல கடைசியா எதுதான் பதியும்? நன்மை மறந்துரும், தீமை என்ன ஆயிருங்க மனசுல ஆழமா பதிஞ்சிரும். கரெக்டுங்களா? ஆனா தேவன் என்ன செய்யறாருன்னா முதல்ல தீமையை அனுபவிச்சுட்டு வா. ஆனா அதை விட பல மடங்கு நீ என்னென்னலாம் இழந்தியோ அதை விட 100 மடங்கு நான் உனக்கு திருப்பி தரேன், பல மடங்கு நான் திருப்பி தரேன். அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் போது அதெல்லாம் அனித்தியமானது, அதெல்லாம் சந்தோஷம் இல்லாதது, பாவம் செய்யறதுனால நம்மளுக்கு நிம்மதி இருக்காது அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கோ. அப்படிங்கிறதுக்காக முதல்ல தேவன் என்ன செய்யறாருங்களா? தீமையை போய் முதல்ல அனுபவிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் உனக்கு நன்மை கொடுக்குறேன் செய்யறாருங்களா? இதுதாங்க தேவனுடைய திட்டம்.
இதுதான் தேவனுடைய திட்டம். அவனுக்குள்ள இருந்து ஒரு மதுரம் வெளிவந்திருக்கா பாருங்க. அடுத்தது, சாகவே சாவதில்லை. கரெக்டுங்களா? ஆதாம படைக்கும் போது தேவன் எப்படி படைச்சாருங்க? நித்திய ஜீவனோட படைச்சார். கரெக்டுங்களா? இந்த உலக ஜனங்களுக்கு தேவன் கொடுக்க போற ஆசீர்வாதம் என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தமா இருக்குது. படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தேவன் நித்திய ஜீவன் கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவே இல்லாத வாழ்க்கையை தேவன் கொடுக்க போறார். அதை உண்மையாக்க போறாரா தேவன்? சாத்தான் கொண்டு வந்த பொய்யை அப்படியே தேவன் உண்மையாக்க போறாரா? அதை தான் அவர் செய்யறார். அடுத்தது, நன்மை தீமை அறிந்து நல்லது என்ன கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்குவானா மனுஷன்? எல்லா மனுஷங்களுக்கும் நல்லது என்ன கெட்டது என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு தான் இந்த உலகம், அதுக்கு தான் இந்த பள்ளிக்கூடம், அதுதான் தேவன் வச்சிருக்கக்கூடிய விஷயம். மூணாவது, தேவர்களை போல இருப்பீர்கள். கரெக்டா? இதையும் தேவன் உண்மையாக்க போறாரா? உண்மையாக்க போறீங்களா? யார் தேவர்கள்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் தேவர்கள். படிக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷன் பாவம் செய்யணுங்கிற எண்ணமே வராது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம். பாவம் செய்யணுங்கிற எண்ணமே ஏன்னா தேவனுக்கு அந்த எண்ணம் வராது. அப்படின்னா மனுஷனுக்கு என்ன வராதுங்க? அந்த எண்ணம் வராது. பாவம் செய்யணும், தேவனுடைய கட்டளையை மீறணுங்கிற அந்த எண்ணமே அவனுக்கு வராது. அப்ப தேவன் இந்த நாளையும் என்ன பண்ண போறாரு? நிறைவேற்ற போறாரு. அப்படிங்கறத தான் சிம்சோனுடைய அந்த தீர்க்க தரிசனத்துல தெளிவா சொல்றாரு. இல்ல நான் சொல்லக்கூடிய காரியம் என்ன? பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணமும் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் வெளிப்பட்டது அப்படிங்கிற அந்த விஷயத்துல அவர் சொல்ல வர்றாரு. அப்படின்னா இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாங்களா? பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். உதாரணத்துக்கு சொல்லட்டுங்களா? ஆதாம் இந்த உலகத்துல பாவம் செய்வார் அப்படின்னு அவருக்கு அதாவது ஆதாம் இந்த பூமியை தேவன் உண்டாக்க போறார். அடுத்தது பூமியில ஆதாம வைக்க போறார். ஆதாம் பாவம் செய்ய போறார். ஆதாம் பாவம் செஞ்சு அவர் கீழ்ப்படியாமைக்குள்ள போய் அவரை மீட்டுட்டு வரணுங்கிறதுக்காக தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்ப உண்டாக்குனாருங்க? புரியுதுங்களா? நான் சொல்ல வர கருத்து புரியுதுங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற ஆதாம் பாவம் செஞ்சு அவர் கீழ்ப்படியாமைக்குள்ள போறாரு. கீழ்ப்படியாமைக்குள்ள போய் அழிவுக்குள்ள மரணத்துக்குள்ள போக போற இந்த ஆதாம ரட்சிக்கிறதுக்காக தேவன் ஈடு பலிய எப்ப தேவன் உண்டாக்குறாரு? உலக தோற்றத்துக்கு முன்னாடின்னு சொல்றதை விட பிதாவாகிய தேவனுடைய முதல் படைப்பை யார் தாங்க? இயேசு கிறிஸ்து தான். அப்ப இயேசு கிறிஸ்து தான் முதல் படைப்பு. அப்படின்னால என்ன அர்த்தங்க? ஆதாமுக்கான, அதாவது அவர் செய்த பாவத்துக்கான அதாவது பிரதிபலனை என்ன பண்ணிட்டாரு? முன்னாடியே அவர் செய்யறாரு. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. உலக தோற்ற முன்னாடியே என்ன தெரியும்? தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் அவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுதான் எல்லா விஷயம் செய்யறாரு. ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வாசிக்கலாங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை உயர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் பிளான் போட்டாரு, அதை யாராலும் என்ன பண்ண முடியாதுங்க, மாத்தவே முடியாது. நம்ம கூட நம்ம ஆரம்பத்துல சத்தியத்துக்குள்ள எல்லாம் வரும்போது ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தாருன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. இப்பவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க தேவனுடைய திட்டம் தெரியாததுனால. கரெக்டுங்களா? ஆனா பாருங்க, தேவனுடைய திட்டம் அது இல்ல, அவர் சாப்பிடணுங்கிறது தான் தேவனுடைய திட்டமே. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே நம்முடைய மடியிலேயே வச்சுக்குவோம், அதை பராமரிப்போம், அப்புறம் அதுக்கு வேணுங்கிற பால் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம், அதுக்கான காரியங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். எத்தனை வயசு வரைக்குங்க? எத்தனை வயசு வரைக்கும்? ஒரு 3 வயசு வரைக்கும் செய்வோமா? அதுக்கு வேணுங்கிற அந்த ஆகாரம் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதை நடக்க வச்சு அது தவழ்றதுக்கு உருள்றதுக்கு எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அது தவழ்ந்து நல்லா இதாகிட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செய்வோங்க? அந்த குழந்தைய கொண்டு போய் தரன்னு எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவோம்? பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விடுவோம். ஆனா அந்த குழந்தைக்கு எப்படி தெரியுங்களா இருக்கும்? நம்மள பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு போகும்போது அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குங்க? ஐயோ என்னமோ பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த குழந்தைக்கு, இல்லைங்களா? ஆனா அந்த குழந்தைய கொண்டு பள்ளிக்கூடத்துக்குள்ள கொண்டு போய் விடணுங்கிறது ஒரு தாய் தகப்பனுக்குடைய கடமையா இல்லைங்களா? நம்ம எதுக்காக அதை செய்யறோம்? அது பள்ளிக்கூடத்துக்கு போனாதான் எதிர்காலத்துல அந்த குழந்தை என்ன பண்ண முடியும்? அதுவா சுயமா அதோடைய வேலையை செஞ்சுக்க முடியும். எதிர்காலத்துல நல்லா வளர்றதுக்கு அது இப்பவே அது பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அதே மாதிரிதாங்க பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரா, குறிப்பிட்ட காலம் ஏதேன் தோட்டத்துக்குள்ள வச்சிருந்தார் ஆதாமையும் ஏவாளையும் ஒரு குழந்தை மாதிரி. எப்படி அந்த ஒரு குழந்தை நம்ம வீட்டுல பிறந்துருச்சுன்னா அது எப்படி 2 வருஷம் 3 வருஷம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருப்போம். அந்த மாதிரி தேவன் முதல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருந்தார் ஏதேன் தோட்டத்துக்குள்ள. ஆனா ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே அந்த குழந்தை இருந்துருந்துச்சுன்னா, அந்த குழந்தை வளராமையே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க வளரலைன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதேதான் தேவனும் அப்படிதான் பார்த்தாரு. இல்ல, இந்த குழந்தைங்க வெளியே வளரணும்னா இந்த குழந்தைங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணணும்? வெளியே போகணும். அப்படி வெளியே போகணும்னா இந்த குழந்தை என்ன செய்யணும்? தப்பு செய்யணும், அந்த பழத்தை சாப்பிடணும். அப்படின்னா பழத்தை சாப்பிடணுங்கிறது தேவனுடைய சித்தமா இல்லைங்களா? சித்தமா இல்லைங்களா?
அதுதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வசனம் வாச்சோம். அவர் நிர்ணயிச்சிட்டாரு. யாராவது மாத்த முடியுமா? அவருக்கு போய் சொல்ல முடியுமா ஏன்டவரை இப்படி பண்ணீங்கன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா அவர் தேவன். அவருக்கு நம்ம ஆலோசனை சொல்ல முடியாது. அவர் என்ன செய்யறாரோ அமைதியா கேட்டுட்டு அப்படியே நம்முடைய வேலையை செய்யறது மட்டும்தான் நம்முடைய வேலையா இருக்கணுமே தவிர, ஏன்னா நம்முடைய லைஃப்ல அவர் செய்யறது எல்லாமே எதுக்கு தான்? நன்மைக்காக தான். கரெக்டுங்களா? சோ அப்படி இருக்கும்போது நம்முடைய தேவன், அதுதான் நம்ம சொல்றோம், ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள கொண்டு போய் நம்முடைய குழந்தைகளை விடுறது அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பானது, அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவைங்கிறது உலகத்தார் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரிதான் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல, அதாவது உலகத்துக்குள்ள அவங்க போகணும்னு தேவன் விரும்பினார். ஆதாம் ஏவாள் எல்லாம் வெளியே போகணும், வெளியே போய் பழுகி பெருகி பூமி அவங்க நிரப்பணும், நிறைய பாவம் செய்யணும், அந்த பாவத்தினுடைய விளைவுகளை அவங்க அனுபவிக்கணும். அனுபவிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த பாவத்தினுடைய அந்த காரியங்களெல்லாம் இவங்க மனசுல ஆழமா பதியும் போது என்னுடைய குமாரன் மூலமா இவங்களை எல்லாம் உயிரோட கொண்டு வந்து, பாவம் செஞ்சா இவ்வளவு பெரிய தண்டனை இருக்கு, பாவம் செஞ்சா இவ்வளவு மோசமான பின்விளைவுகள் இருக்குங்கிறத புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நன்மை செய்யும் போது அந்த நன்மையினால இவங்க என்ன செஞ்சிருவாங்க? அந்த பாவத்தையே மறந்துடுவாங்க. பழசில் இவங்க பட்டுட்டு இருந்த அந்த கஷ்டம் எல்லாம் மறந்துடுவாங்க. பழைய நினைவுகள் எல்லாம் மாறி போயிடும். அதுக்குதான் உதாரணத்துக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா? ஒரு தாய் தன்னுடைய வயிற்றுல ஒரு குழந்தைய வச்சிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பிறக்கும் போது பிரசவ வலிங்கிறது எவ்வளவு மோசமானது இல்லைங்களா? அந்த வலி பயங்கரமா இருக்கும். அப்ப பயங்கரமா அழுவாங்க அந்த குழந்தை பிறக்கும் போது. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வழி எல்லாம் மறந்து போயிடும். கரெக்டுங்களா? இதேதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில, அதாவது இந்த உலக ஜனங்கள் நன்மை தீமை அறிகிற வரைக்கும் தான் இந்த கஷ்டத்தை இவங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். இவங்க அறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள போயிருவாங்க அப்படிங்கறத அந்த இடத்துல பாக்குறாரு. அப்ப ஏதேன் தோட்டங்கிறது அந்த குழந்தை பருவம் மாதிரி, வெளியே வர்றதுங்கிறது தான் பள்ளிக்கூடம் மாதிரி. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது தான் சரியான விஷயம் இல்லைங்களா? அப்ப இந்த உலகம் பள்ளிக்கூடமான, ஆமாங்க பள்ளிக்கூடம். அதனால வசனம் வாசிக்கிறோம் மத்தேயு 5:35. பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். பூமி அதான் வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி அப்படின்னு அந்த பாதத்துக்கு பவுல் சொல்றாரு இல்லைங்களா? நான் எங்க உட்கார்ந்து கத்துக்கிட்டேன்? கமாலியேலுடைய பாதத்து அருகே உட்கார்ந்து நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்றேன். அப்ப பாதம் பாதப்படி அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தங்க? பள்ளிக்கூடம்னு அர்த்தம். அப்ப தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் இது பரலோகம். அப்ப தேவன் இருக்கக்கூடிய இடம் பரலோகம். அவரை பத்தி கத்துக்கக்கூடிய இடம் எதுங்க? பூமி. புரியுதுங்களா? பூமி அதுக்கு தான் தேவன் உண்டாக்குனார். பூமி வந்து சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கறதுக்காக தேவன் உண்டாக்குனாருங்க இல்ல. தேவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப தேவனை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா தேவன் இல்லாதவர்களை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய விருப்பம். அதுதான் இந்த வசனத்துல சொல்றார். ஒரு வசனம் வாசிக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப தேவனுடைய திட்டத்துக்குள்ள வரலாம். இப்ப சாத்தானை பத்தி சொல்லப்பட்ட ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 10:14-15. ஒரு குருவிக்கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆசையை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியெல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் சட்டையை அசைத்ததும் இல்லை, வாயை திறந்ததும் இல்லை. யார் சொல்றது? தேவன் சொல்றாருங்க. நான் தான் எல்லாத்தையும் வாரிட்டேன். அடுத்த வசனம். கீச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லுகிறான். கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாக மேன்மை பாராட்டலாமா? ஒரு கோடாரி இருக்கான். அந்த கோடாரி அதாவது வெட்டுகிறவனுக்கு விரோதமா, ஒரு ஒருத்தருக்கு விரோதமா என்ன பண்ணுதான்? மேன்மை பாராட்டுதான். வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமே பாராட்டலாமா? ஒரு வாள் வந்து என்ன செய்யுதான்? அவரை கையில புடிச்சிட்டு இருக்கிறவரை பத்தி என்ன பண்ணுதுங்களாமா? விரோதமாய் பெருமை பாராட்டுதான். பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழுப்பி போவது போலவும். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு கோடாலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோடாரி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. ஒரு மரத்தை வெட்டிட்டு இருக்கும்போது அந்த கோடாரி சொல்லுதான், இவ்வளவு பெரிய மரத்தை நான் தான் கீழே தள்ளிட்டு இருக்கேன், இந்த இவ்வளவு பெரிய மரத்தை நான் தான் எல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அதை நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த கோடாரிய பார்த்து ஒருத்தர் சொல்றாராம். அவர் என்ன சொல்றாராம்? கோடாரியே, நீ வெட்டல, உனக்கு ஒரு கைப்பிடி இருக்கு தெரியுமா? அந்த கைப்பிடி என் கையில இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ வெட்டல, யார் வெட்டிட்டு இருக்கிறது? நான் வெட்டிட்டு இருக்கேன். இப்ப தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதுங்களா? இந்த உலக ஜனங்கள் எல்லாம் இந்த மோசமான நிலைமைக்குள்ள போகணுங்கிறது யாருடைய சித்தம்? ஆனா சாத்தான் சொல்லிட்டு இருக்கானா, இல்ல நான் தான் எல்லாத்தையும் பாவத்துக்குள்ள தள்ளிட்டேன், நான் தான் தேவனுடைய திட்டத்தையே ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டேன், நான் தான் தேவனையே நான் ஒண்ணும் இல்லாம பண்ணி நான் தான் பயங்கரமான ஆளு அப்படிங்கிற மாதிரி அவன் பெருமை பாராட்ட, அதான் பெருமை மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிட்டான், பெருமை பாராட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனா அதுதான் சொல்றாரு, இந்த வாள் வந்து என்ன பண்ணுதான்? மரத்தை வெட்டிட்டு இருக்கு. அது வந்து கையாளுறவருக்கு விரோதமா மேன்மை பாராட்டுதான். அதே மாதிரி தடி கையில பிடிச்சிருக்கிறவங்க அந்த தடி வந்து தன்னை கையாளுறவனுக்கு விரோதமா மேன்மை பாராட்டுது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு இப்ப சாத்தானுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா, அவன் ஒரு பெருமை பிடிச்சவன். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, பாருங்க எல்லாத்தையும் நான் தான் துவம்சம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் என் கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் நான் தான் ஒன்று இல்லாம பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கானா. ஆனா தேவன் சொல்றாராம், தம்பி உன்னை கையாளுறதே நான் தான், உனக்கு தெரியுமா?
உன்னை கையாளுறதே நான் தான், என் கரத்தில் இருந்து தான் இந்த காரியத்தை எல்லாம் செய்யறேன். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சாத்தான் சொல்றானா இந்த உலகமே என்னுடைய கரத்துக்குள்ளதான் இருக்கு, இந்த உலகம் என் அனுமதி இல்லாம இந்த உலகத்துல என்ன நடக்காது, எதுவுமே நடக்காது, என் அனுமதியோட தான் எல்லாம் நடக்கும், என் அனுமதி மீறி எதுவும் நடக்காது அப்படின்னு சாத்தான் சொல்றானா. தேவன் அவனை பார்த்து சொல்றாராம், தம்பி இந்த உலகம் உன் கரத்துல இருக்கு, ஆனா ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் என் கரத்துல இருக்கு. அப்படின்னா அதுல உலகம் யாருடைய எங்கதான் இருக்குதுங்க, அவருடைய கரத்துல தான் இருக்கு. சாத்தான் எங்கதான் இருக்கான்? அவரும் இயேசு கிறிஸ்துடைய தேவனுடைய கரத்துல தான் இருக்காங்க. இப்ப தேவன் எவ்வளவு பெரியவர்னு புரியுதுங்களா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வணங்கக்கூடிய கடவுள் எவ்வளவு பெரியவர், அவருடைய ஞானம் எவ்வளவு பெருசு. அவர் ஒரு விஷயத்தை செய்யறார், என்ன செய்யறார் அப்படின்னா இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு சில நன்மைகளை செய்யறார். உதாரணத்துக்கு சொல்றேனே, முதலாம் உலகம், அந்த முதலாம் உலகத்துல தேவ தூதர்கள் எல்லாம் வந்து இந்த பூமியில இருக்கிற பெண்களோட சேர்ந்து அப்புறம் அவங்களுக்கு குழந்தைகள் பிரிஞ்சு ராட்சதர்களா வளர்ந்துட்டாங்க. இதை தேவன் அனுமதிச்சார், கரெக்டுங்களா? அப்ப தேவன் அனுமதி இல்லாம இந்த பூமியில இது நடக்குமா? நடக்காது. அப்ப இது மூலமா தேவன் யாருக்கு என்ன சொல்லித்தரார்? இது தேவனுடைய திட்டமா? திட்டம் இல்லைங்களா? இது தேவனுடைய திட்டம் தான். அப்ப தேவனுடைய திட்டம் இங்க நடந்திருக்கு, இது மூலமா ஒரு நன்மை இருக்கு. அந்த நன்மை என்ன சொல்ல முடியுங்களா? இல்ல இல்ல, நீங்க ராட்சதர்கள் கிட்ட இருந்து என்ன கத்துக்க முடியும்? ராட்சதர்கள் இருக்காங்க, இது இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும்? என்ன கீழ்ப்படிதலை போய் இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது? அதனாலதான் 2 வசனத்துல முடிச்சிட்டாரு, 2 நாடுல ராட்சதர்கள் இருந்தாங்க, அவ்வளவுதான். அவங்க கிட்ட இருந்து நீங்க எதுவும் கத்துக்க வேண்டாம். ஆக்சுவலா நம்ம மட்டும் தேவனுடைய படைப்பு கிடையாது, நம்ம மட்டும் தேவனுடைய படைப்பு கிடையாது. வானத்துல கோடான கோடி தேவதூதர்கள் இருக்காங்க, அவங்களும் பூரணமானவங்க கிடையாது, அவங்களும் இம்பர்ஃபெக்ட் தான். அப்ப இம்பர்ஃபெக்ட் அப்படிங்கிறப்ப வானத்திலிருந்து வந்த சில தூதர்களை சாத்தான் கையாளுறான், தவறான விதத்துல கையாண்டு இந்த பூமியில ராட்சதர்கள் உருவாகிறதுக்கு முயற்சி செய்யும் போது வானத்துல இன்னும் இருக்கக்கூடிய கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிற நிறைய தூதர்கள் இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இவங்க இவ்வளவு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பாருங்க. 1656 வருஷம் மிகப்பெரிய காலப்பகுதி. தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பாவத்துக்கு அனுமதி கொடுத்துறாரு. வானத்தில் இருக்கிற தேவதூதர்கள் பூரா அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இப்ப சாத்தான் என்ன நினைச்சிட்டான் தெரியுங்களா? அப்படின்னா தேவ தூதர்களுக்கும் மனுஷருக்கும் பிறக்கிற குழந்தை சாகாது அப்படின்னு நினைக்கும் போது இல்ல அதுவும் சாகும். தேவன் காட்டினார், ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தை வர வச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் குறிப்பா அந்த ராட்சதர்களை பூரா அழிக்கும் போது வானத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் ஒரு விஷயத்தை கத்திருப்பாங்க. என்ன கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க? நம்ம கீழ்ப்படுகிற வரைக்கும் தான் நல்லது, நம்ம கீழ்ப்படியாம போனா நம்மளையும் தேவன் அழிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் புரியுமா புரியாதுங்களா? அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படினா, பூமிங்கிறது என்ன? தேவனை பற்றி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், தேவனை பத்தி கத்துக்கிற ஒரு பள்ளிக்கூடம்னு சொன்னா, இந்த பள்ளிக்கூடம் யாருக்கு மட்டும் பள்ளிக்கூடம்னா பூமியில இருக்கிற மனுஷனுக்கு மட்டும் பள்ளிக்கூடம் இல்ல, தேவ தூதர்களுக்கும் பள்ளிக்கூடம். கரெக்டுங்களா? அதனால தேவ தூதர்கள் கீழ்ப்படியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு குரூப்பை கீழ்ப்படியாம போங்கன்னு சொல்லி தேவன் அனுமதி கொடுக்குறாரு. இப்ப தேவனுடைய கட்டுப்பாட்டை மீறி நடக்குதா? தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நடக்குதுங்களா? கட்டுப்பாட்டுக்குள்ளதான். இப்ப நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர்னு புரியுதுங்களா? சரி, முதலாம் உலகம் முடிஞ்சிருச்சு. அதனாலதான் நம்ம வசனம் வாச்சோம், உலக தோற்றத்துக்கு முன்பாடியே தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. அதே மாதிரி 2ஆம் உலகம். இந்த 2ஆம் உலகத்தில் என்ன நடக்குதுன்னா 4 அமைப்புகள் வருது. மதம், சமுதாயம், பொருளாதாரம், அரசியல் அப்படிங்கிற அந்த 4 அமைப்பு சாத்தானால தோற்றுவிக்கப்படுது. இது இல்லாம தேவன் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு சொல்லட்டுங்களா? இப்போ மதம் அப்படிங்கிறது அது என்னன்னா கடவுள்கள் இல்லைங்களா? சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான், நிறைய கடவுள்களை உருவாக்கி. இப்ப இந்தியாவில் 30 கோடி தேவர்கள், நிறைய கடவுள்களை உருவாக்கி இருக்கான். உலகமெல்லாம் நிறைய கடவுள்கள் இருக்கு. முஸ்லீம்கள் அல்லாஹ் தான் எங்களுக்கு கடவுள் சொல்றாங்க, புத்தர் தான் எனக்கு கடவுள். இந்த உலகத்துல பாருங்க எத்தனை ரிலிஜன், எத்தனை மதங்கள், அப்ப எத்தனை விக்கிரகங்களை வச்சு நீங்க ஆரம்பத்திலிருந்தே படிக்கிறோம் இல்லைங்களா? பெலிஸ்தியர்களை எத்தனை பேர் பாக்குறோம். இவங்க எல்லாருமே பாருங்க விக்கிரக ஆராதனை செய்யறதுக்கு தேவன் அனுமதி கொடுக்குறாரு. அப்ப அனுமதி கொடுத்தது நல்லதுக்கா கெட்டதுக்குங்களா? நல்லதுக்கு தான். கரெக்டுங்களா? அப்படின்னா தேவன் எதுக்காக இந்த மதம் அப்படிங்கிற அமைப்பை நடக்கிறதுக்கு, அதாவது நீ செஞ்சுக்கோ, அந்த காரியத்தை நீ பண்ணிக்கோன்னு தேவன் ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறார்னா அதுல நன்மை இருக்குன்னு சொன்னா இதுல என்ன நன்மை இருக்கு? யார் கடவுள்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? இப்ப இந்த உலகத்துல பிதாவாகிய தேவன் மட்டும்தான் ஆரம்பத்திலிருந்தே கடவுளுங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பிதாவாகிய தேவன் ஒருத்தர் தான் ஆரம்பத்திலிருந்தே கடவுள். இதுல பூமியில இருக்கிற எல்லா சிருஷ்டிகளுக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். யாராவது கடவுளை மதிப்புமா? அவர் கிடக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம போயிட்டே இருப்போம். கரெக்டுங்களா? அப்ப தேவன் என்ன தெரியுங்களா செஞ்சிருக்காரு? உண்மையான கடவுள் இவர் தான் நீங்க ஒரு நாள் தேடுவீங்க. அதுக்கு முன்னாடி உண்மையான கடவுள் இவர் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பொய்யான நிறைய கடவுள்களை வணங்குறதுக்கு நான் உங்களை அனுமதி கொடுக்குறேன். தேவன் விட்டார். இப்போ கடவுள்களை எல்லாம் நான் உருவாக்கிட்டேன்னு சாத்தான் பெருமை பாராட்டிட்டு இருக்கான். உன்னுடைய பெருமையில நடக்கல, என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம் தான் இந்த பூமியில நடந்துட்டு இருக்கு. இத்தனை கடவுள்களை உருவாக்கிட்டு தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க வணங்குனதெல்லாம் கடவுள் இல்லப்பா,
அவர் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த ரகசியத்தை அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவார் இல்லைங்களா? அப்ப இந்த ஜனங்க என்ன செய்வாங்க? நம்ம பைபிள்ல வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? இவரே மெய்யான தேவன் சொல்லி அவரை தேடி ஓடுவாங்களாம். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு கடவுள் மேல பயம் பக்தி இருக்கிறதுனால தான் நடந்தே பழனிக்கு பாத யாத்திரை போறாங்க, நடந்தே திருப்பதிக்கு போறாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிக்க முடியுமா யாராச்சும்? பச்சை தண்ணி நம்ம என்னைக்கா செஞ்சிருக்கோமா? வாய்ப்பே இல்லை. ஆனா அவங்க செய்யறாங்க. காரணம் என்னங்க? அவங்களுக்கு கடவுள் பயம் இருக்கு. தேவன் கொஞ்ச நாள் அவங்களை அனுமதி கொடுத்திருக்காரு. நீங்க போய் தேடுங்க, உங்க கடவுளை தேடுங்க. ஒரு நாள் அந்த கடவுளே உங்களை வெளிப்படுத்துவார். அப்பதான் உங்களுக்கு புரியும், இத்தனை நாள் நான் வணங்குனதெல்லாம் கடவுள் இல்ல, இவர் தான் உண்மையான கடவுள்னு. அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி நடக்குதுங்களா? அவருடைய விருப்பம் இல்லாம, அவருடைய சித்தம் இல்லாம இந்த பூமியில் நடக்குதா? ரெண்டாவது விஷயத்துக்கு வாங்க. சொசைட்டில எப்படி இருக்கு இன்னைக்கு பாருங்க. ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, கருப்பினத்தவன், வெள்ளை இனத்தவன் எல்லாம் இருக்குங்களா? உலகம் ஃபுல்லா இந்த சொசைட்டில எவ்வளவு பாகுபாடுகள் இருக்கு. இது இந்த உலகத்துல இருக்குன்னா அது தேவன் அனுமதி இல்லாம வருமா? தேவன் அனுமதியோட தான் இது நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் ஒரு வேளை இல்லாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல வந்து 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியில கண்ணுக்கு தெரியற மாதிரி ஆரம்பிக்கும் போது தேவன் என்ன செய்வாருங்க? நம்ம தான் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அக்காலத்துல வந்து அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்நாளில மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். படிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கான அர்த்தம் என்ன? எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணிடுவாருங்க? சமமாக்கிடுவார். அங்க நான் மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் இருக்காது. அங்க வந்து ஏற்றத்தாழ்வுங்கிற விஷயமே அங்க இருக்காது. கரெக்டுங்களா? தேவனுடைய ராஜ்யத்துல அப்படி ஏற்றத்தாழ்வே இருக்க கூடாதுன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட கால ஏற்றத்தாழ்வு இருக்கணும் தானே? புரியுதுங்களா சொல்ல வர்றது? பள்ளம் எல்லாம் இருந்தாதான் எது பள்ளம்னு மனுஷனுக்கு அறிவு வரணும், எது மேடுன்னு மனுஷனுக்கு அறிவு வரணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்தையும் சமமாக்கும் போது அப்பதாங்க இவங்களுக்கு புரியும், இந்த கடவுள் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அந்த சாதி பாகுபாடுனால நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? எங்களை வந்து தீட்டானவங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா நாங்க இந்த பூமியில? ஆனா இன்னைக்கு எங்களுடைய நிலைமை என்ன? எல்லாரையும் சமமாக்கிட்டாரு தேவன். அப்படிங்கிறப்ப அந்த தேவன் மேல அன்பு வருமா வராதுங்களா? அப்ப தேவன் அனுமதிச்சது நல்லதுங்களா கெட்டதுக்குங்களா? அடுத்தது மூணாவது விஷயம், எக்கானமி. பணக்காரன் இன்னைக்கு பாருங்க, பணக்காரன் ஆயிட்டே போறான், ஏழைகள் ஆயிட்டே போறாங்க. கரெக்டுங்களா? பணக்காரன் பாருங்க சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஏழைகள் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதபடி இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களா? தேவன் இதை அனுமதி கொடுத்திருக்காரா? சாத்தானுடைய கருத்துல கொடுத்திருக்க. இது வந்து தேவன் செய்ய முடியுமா? நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். தேவன் ஏற்றத்தாழ்வை கொண்டு வர முடியுமா? சாதி பாகுபாடை கொண்டு வர முடியுமா? மதங்களை தேவன் உருவாக்க முடியுமா? தேவன் செய்ய முடியாது. அப்போ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக அப்பல இதை நம்ம படிச்ச முடியா? கோடாரி வச்சுதான் அவர் வெட்டிட்டு இருக்காரு. ஆனா கோடாலி யார்கிட்ட பெருமை பாராட்டுது? கையாளுறவர்கிட்ட பெருமை பாராட்டுது. அப்படின்னா அந்த கோடாலிங்கிறது வேற யாரும் இல்ல, சாத்தானை வச்சு தேவன் தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா தேவன் செய்வாரா? தேவன் கிட்ட இருந்து தீமை வருமா? தேவன் கிட்ட இருந்து தீமை வராது. அதனால தீமை செய்யறதுக்காக சாத்தான் அனுமதி கொடுக்குறாரு. நல்லதுக்கா கெட்டதுக்குங்களா? சோ அதுதான் இங்க சொல்றாரு எக்கானமி. இன்னைக்கு பாருங்க, அந்த ஏற்றத்தாழ்வு எல்லாமே ஒரு காலத்துல மாறுமா? தேவனுடைய ராஜ்யத்துல அங்க பணக்கார ஏழை இருக்க போறது இல்ல, அங்க வித்தியாசமே இருக்காது. அப்படிங்கிறப்ப அப்பதாங்க இந்த ஜனங்களுக்கு புரியும், நாங்க இத்தனை நாள் நம்பிட்டு இருந்த இந்த உலகத்துல நாங்க நம்பிட்டு இருந்த தலைவர்கள் அவங்க சுகபோகமா இருக்கணுங்கிறதுக்காக எங்களை சுரண்டி பொழைச்சாங்க, ஜிஎஸ்டிங்கிற பேர்ல இதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, எங்களை எல்லாம் ரொம்ப சிரமப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும்னா தேவன் அனுமதி கொடுக்கணுமா வேண்டாமா? அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுத்திருக்கிறார். நல்லதுக்கா கெட்டதுக்குங்களா? இப்ப சாத்தான் மூலமா இது நடக்குது. ஆனா சாத்தானுக்கு என்ன பெருமைனா, நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன்னு அவன் நினைக்கிறான். இல்லப்பா, நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். அதான் தேவன் சொல்றார். அடுத்தது அரசியல்ல பாருங்க, இன்னைக்கு எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள், இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அவங்களுக்காக தான் எல்லாமே. கரெக்டுங்களா? இன்னைக்கு வந்து நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தர் முதலமைச்சராவோ, ஓட்டு போட்டு ஒருத்தர் எம்எல்ஏவோ, ஓட்டு போட்டு ஒரு எம்பியா தேர்ந்தெடுத்தா பாருங்க, அடுத்த முதல் வாட்டி நம்மகிட்ட ஓட்டு கேட்க வரும்போது அப்படியே ஸ்கூட்டர்ல வந்து ஓட்டு கேட்பார். 5 வருஷம் கழிச்சா பின்னாடி 10 கார் ஒன்னா வரும். அப்படின்னா அது யார் காசு? அந்த தொகுதிக்கு வர வேண்டிய காசு பூரா அவர்கிட்ட போயிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? இன்னைக்கு அப்படித்தானே இருக்காங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் அப்படிதான் ஆட்சி செய்வாரா? 1,44,000 பேர் மூலம் அந்த உலகத்தை தேவன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அப்ப இந்த ஜனங்களுக்கு என்ன புரியணுமா? கம்பேர் பண்றதுக்கு ஒரு வேணும். இது மோசமானது, இது நல்லதுன்னு அவங்க கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு, மோசமானதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவை. அதுதான் தேவன் அனுமதி கொடுத்திருக்கிற அந்த 6000 வருஷம். புரியுது? இப்ப சொல்லுங்க, தேவனுடைய கட்டுப்பாட்டை மீறி ஏதாவது நடந்துட்டு இருக்கு அந்த பூமியில? இல்ல, எதுவுமே நடக்கல. சரி, இப்ப நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் தேவன் கூப்பிட்டார். இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டு யாருமே கீழ்ப்படியில. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அந்த காரியத்தையும் மறுத்துட்டார். இப்ப காரியத்தை மறுத்துட்டார் அப்படிங்கிறப்ப அது வந்து ஃபெயிலியரா? தேவனுடைய திட்டம் ஃபெயிலியரா? பழைய ஏற்பாடுல தேவனுடைய திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்களா? இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டதுல தேவனுடைய திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப ஏன் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தள்ளி விடுறாரு?
இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வந்து டோட்டலா தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய ராஜ்யத்தில் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலமே போச்சுல, 1845 வருஷம் பழைய ஏற்பாட்டுல யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வருஷம் எல்லாமே வேஸ்டா அப்படின்னா வேஸ்ட் இல்ல. அங்க தேவன் ஒரு விஷயத்த பண்ணார். என்ன பண்ணாருங்க? புறஜாதியா இருக்கு இல்ல, உணர்த்துறது இல்ல. அவங்களுக்குள்ள இருந்து விசுவாச வீரர்களை வெளியே எடுத்துட்டார். ஃபெயிலியரா சக்சஸ்ங்களா? சாத்தான் நினைச்சிட்டு இருக்கான் இஸ்ரேல் ஜனங்களை பூரா ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள. அது ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் நீங்கள் உண்டானவர்கள் சொன்னார் இல்லையா. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை பூரா ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாங்க. அவங்கள விக்கிரகாராதனைக்குள்ள நான் தான் வழி நடத்தினேன், வேசித்தனத்துக்குள்ள நான் தான் நடத்தினேன், அவங்க கீழ்ப்படியாமைக்குள்ள நான் தான் நடத்தினேன். எல்லாம் அப்படி அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அவர்கள் மத்தியிலிருந்து முற்பிதாக்களை தேவன் வெளியே எடுத்திருக்கிறார். அப்ப நன்மையா கெட்டதுங்களா? நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர்னு புரியுதுங்களா? நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய, நம்ம வணங்கக்கூடிய கடவுள் அவ்வளவு பெரியவர் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளை எப்படி வழி நடத்துறாரு, இப்ப அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. சோ அப்ப நம்மள தேவன் எப்படி வழி நடத்துறார், தேவன் எப்படி வழி நடத்துறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவர்களுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். இங்க எதை பத்தி பேசுறாருன்னு பாருங்க, காலங்கள் பத்தி பேசுறாரு. என்னென்ன காலத்துல என்னென்ன நடக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம், அவருடைய திட்டம். கரெக்டுங்களா? அவருடைய திட்டம் அதுதானே. முதலாம் உலகங்கிறது 1656 வருஷம், அது அப்படிதான் இருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். 2ஆம் உலகம் இப்படிதான் இருக்கணும், அது தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பம். அடுத்தது 2ஆம் உலகத்துல சபைக்கான ஒரு காலம் இருக்கு, சுவிசேஷ யுகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சுவிசேஷ யுகத்துல இதுதான் நடக்கணும், அது தேவனுடைய சித்தம், அவருடைய திட்டம். இதெல்லாம் முடியும் போது பூமியில தேவனுடைய ராஜ்யம் ஏற்படுத்தப்படும். அப்ப அந்த காலத்துல தேவன் என்ன செய்ய போறார், எல்லாமே தேவனுடைய சித்தம். அப்ப பாருங்க, இதை தெரிஞ்சுக்கணும்னு முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்களா, அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு அதை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சாங்களாம், தீர்க்கதரிசிகள் ஆராய்ச்சி செஞ்சாங்களாம். ஆனா தேவன் உங்களுக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினாருங்களா? வெளிப்படுத்தல. ஆனா இவங்க எல்லாம் உயிர் தெழுந்து வந்து இவங்க தேடின விஷயத்துக்கான பதில் கிடைக்கும் போது எப்படி களி கூறுவாங்க இல்லைங்களா? மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க, களி கூறுவாங்க இல்லைங்களா? முற்பிதாக்கள் எல்லாம் உயிரோட வந்து எங்க தேவன் எவ்வளவு பெரியவர், இதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு எத்தனை நாள் ஆசையா இருந்தோம். அந்த ரகசியத்தை தேவன் எங்களுக்கு இப்ப வெளிப்படுத்தினாருன்னு சொல்லி அந்த ரகசியத்தை வந்து தேவன் வந்து அவங்களுக்கு காட்டுவார். அதனாலதான் பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமா அந்த உலகத்தையே ரட்சிக்கணும், இதுதான் தேவனுடைய திட்டம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10-11. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களையும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியங்களுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரு. பாத்தீங்கன்னா இந்த கிருபை எனக்காக அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அது கூட பாத்தீங்கன்னா சுவிசேஷ யுகம் முழுவதும் வெளிப்படையா எல்லாம் தெரியல. ஆனா 7ஆம் சபையின் காலத்துல, நம்முடைய காலத்துல எல்லா ரகசியங்களையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ரகசியம், எவ்வளவு பெரிய திட்டம் இல்லைங்களா? அந்த ரகசியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய தேவன் இல்லைங்களா? சோ அந்த ரகசியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் தேவன், நம்ம அவருடைய பிள்ளைகள், நம்ம அவருடைய பிள்ளைகள், அவர் தேவனுங்க, அதாவது நம்மளை அவர் வழி நடத்துறாருங்கிறதுக்கு இதுதான் அடையாளம், இதுதான் அடையாளம். அவரோட பத்தின ரகசியத்தெல்லாம் நம்மளுக்கு சொல்லி தருவார். இப்ப சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்ப நம்மளை பத்தின தேவனுடைய திட்டம் என்ன, இதுதான் அடுத்து கவனிக்க வேண்டியது. நம்மளை பத்தி தேவனுடைய திட்டம் என்ன? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவனுடைய திட்டம் உலகளாவிய அளவில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா நம்மளை பத்தி தேவனுடைய திட்டம் என்ன? இப்ப தேவன் வந்து இந்த உலகத்துல 1,44,000 பேர் தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம். அப்படின்னா அது அவருக்கு கஷ்டங்களா, ஈஸிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. கரெக்டுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த உலகத்துல இருந்து நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுங்களா? உலகத்துல நிறைய நல்லவங்க இருக்காங்க, நிறைய நல்லவங்க இருக்காங்க, ஈஸியா தேர்ந்தெடுத்துருவாரு. ஆனா தேவனுடைய திட்டம் அது இல்ல, தேவனுடைய சித்தம் அது இல்ல. நல்லவங்கள் இருந்து நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிறது அவருடைய விருப்பம் இல்ல, கெட்டவங்கள் இருந்து நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிறது அவருடைய விருப்பம். புரியுதுங்களா என்னன்னு? தேவனுடைய திட்டம் புரியுதுங்களா? நல்லவங்கள் இருந்து நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிறது அவருடைய சித்தம் இல்ல, கெட்டவங்களுக்குள்ள இருந்து நல்லவங்களா மாத்தணும், நல்லவங்களா அவங்களை தெரிஞ்சுக்கணும், இதுதான் தேவனுடைய சித்தம். ஏன்னா வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26-27. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிஞ்சுக்கிட்டாருங்களா? பைத்தியங்களை தெரிந்து. சரி, இப்ப சொல்லுங்க, நம்மள யாருங்க? அப்போ ஒரு சில நேரம் ஞானியாட்டம் நடந்துக்கிறோம். கரெக்டுங்களா? சொல்ல வர்றது புரியுதுங்களா? இப்ப சொல்லுங்க, நம்ம ஞானியா நம்ம பைத்தியமா? பைத்தியம். பைத்தியம் பெருமை பாராட்டுமா?
ஏன் இங்க வந்து நம்ம பெருமை பாராட்டுறோம்? தேவன் நல்லவங்களை கூப்பிட்டாருங்களா கெட்டவங்களை கூப்பிட்டாங்களா? நல்லவங்களை கூப்பிட்டாருங்களா கெட்டவங்களை கூப்பிட்டாருங்களா? ஆண்டவர் சொல்றாருங்க, பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியது. கரெக்டுங்களா? நான் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகணும்னா எனக்கு என்ன இருக்கணுங்க? வியாதி இருக்கும். வியாதி இருந்தா தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும். கரெக்டுங்களா? அப்ப இதுதான் ஹாஸ்பிட்டல், நம்முடைய எக்லீசியா தான் ஹாஸ்பிட்டல். இங்க வந்து நம்ம அட்மிட் ஆயிருக்கோம்னா நம்மள யாருங்க? நம்ம எல்லாருமே வியாதியஸ்தர்கள் தான். வியாதி இருந்தாதான் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட்டே ஆக முடியும். அப்படின்னா நம்மளுக்குள்ள என்ன இருக்குதுங்க? வியாதி இருக்கு. இதை முதல்ல அக்செப்ட் பண்ணணும் தேவனுடைய பிள்ளைகள். அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? நம்மள பாவிகள்ங்கிற எண்ணம் இருக்கணும். நம்ம பாவிகள்ங்கிற எண்ணம் இல்லைன்னா, பிரதர் நீங்க பாவி, சிஸ்டர் நீங்க பாவி அப்படின்னு நான் என்ன பண்ணுவேங்க? மற்றவங்களை குற்றம் படுத்துவேன், மற்றவங்களை காயப்படுத்துவேன். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? பாருங்க, தேவனுடைய சித்தம், அவருடைய திட்டம் எப்படிப்பட்டதா இருக்கா? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவன் எவ்வளவு பெரிய ஞானமா ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல யார தெரிஞ்சுக்கிட்டாருங்களா? அப்ப நம்மளா யாருங்க? பைத்தியம். ஒத்துக்கிறோமா? அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? இன்னிலிருந்து யாரையுமே குற்றப்படுத்தக்கூடாது. நம்மள தேவனுடைய பிள்ளைகள் தானேங்க, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய தயார் தானே. இன்னிலிருந்து ஒரு சகோதரனை நம்ம குற்றப்படுத்தணும்னு சொன்னா நம்ம யாரு? ஞானி. ஞானி தேவனுக்கு தேவையா? சத்தியத்தை விட்டு வெளியே தள்ளிடுவார். கரெக்டுங்களா? நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? சரி, குணமாயிருச்சு. இல்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டருக்கு ஒத்துழைப்பே கொடுக்கல, குணமாகிறதுக்கு டாக்டர் கிட்ட ஒத்துழைப்பே கொடுக்கல. டாக்டர் என்ன சொல்லுவாருங்க? தயவு செஞ்சு வெளியே போ, தயவு செஞ்சு வெளியே போ சொல்லுவாருங்களா மாட்டாருங்களா? அப்போ நல்லா கவனிங்க, எக்லீசியாக்குள்ள நம்ம வந்திருக்கோம், சபைக்குள்ள வந்திருக்கிறோம், வியாதியோட வந்திருக்கிறோம். ஆவிக்குரிய நிறைய வியாதிகள் இருக்கு நம்மளுக்குள்ள. பெருமை இருக்கு, பண ஆசை இருக்கு, தேவனுக்கு விரோதமா சிந்திக்கிற மைண்ட் இருக்கு. ஆனா இங்க வந்துட்டு பரிசுத்தமானாட்டா நம்ம நடிக்கிறோம். நிறைய இடங்கள்ல அப்படிதான் நம்ம நடந்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே சகோதரர் சொன்னார் இல்லைங்களா போன சப்ஜெக்ட், இங்க நின்று பரிசுத்தமானதை பேசுறது, கீழே நின்று அசுத்தமானதை செய்யறது. நம்ம அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம் அநேக நேரங்கள்ல. அப்போ தேவன் எதுக்கு நம்மளை கூப்பிட்டாரு? பாவிகளை தான் கூப்பிட்டுருக்காரு. எதுக்கு கூப்பிட்டாருங்க? மனம் திரும்புறதுக்காக கூப்பிட்டுருக்காரு, சுத்தப்படுத்துறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. இது புரிஞ்சுக்கலைன்னா நம்ம எதுக்காக சபைக்குள்ள வந்தோங்கிற அந்த அறிவில்லாமையே நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்து செத்து போயிடுவோம். இப்படியே வாழ்ந்து செத்து போயிடுவோம். எதுக்கு வந்தோன்ற உணர்வே இல்லாம செத்து போயிடுவோம். முதல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கருத்து என்னன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தேர்ந்து கொண்டார். நம்மளாம் பைத்தியங்கிறது முதல்ல அக்செப்ட் பண்ணணும். நாங்க பைத்தியம் ஆண்டவர், பைத்தியம் எப்படி இருக்கும்? ஆனா நீங்க நல்லா ட்ரெஸ் போட்டு பைத்தியமா வந்து உட்காந்துருக்கோம். கரெக்டுங்களா? நல்ல ட்ரெஸ் போட்டு பைத்தியமாட்ட வந்து உட்காந்துருக்கோம். ஆனா மனசளவில் நம்ம பைத்தியமா தாங்க இருக்கோம். நிறைய டைம் கோபம் வருது, பயங்கர கோபம், பொறாமை. யார் மேல தெரியுங்களா வருது? சகோதரன் மேல வருது பொறாமை. சகோதரன் மேல நம்மளுக்கு என்ன வருதுங்க? கொலை வெறி வருது. கரெக்டுங்களா? ஒரு சகோதரனை பத்தி இன்னொருத்தர்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் செய்யறோனால என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? ஞானின்னு அர்த்தம். நான் என்ன ஞானியா நான் மாத்திக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எப்படி செய்யலாமா சபைக்குள்ள? தேவன் யாருக்கு தெரியுங்களா? அதாவது தன்னுடைய வியாதியை உணர்ந்தவங்களை தான் குணப்படுத்த முடியும். தன்னுடைய வியாதியை உணர்ந்தவங்களை. அதனாலதான் நம்ம வசனம் வாசிக்கிறோம். அதாவது நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். அப்ப நமக்குள்ள பாவம் இருக்குங்கிறத முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். நான் வந்து எனக்குள்ள பாவம் இருக்கு, என்கிட்ட கீழ்ப்படியாம இருக்கு, நான் பாவிதான் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாதானே அவர் குணப்படுத்த முடியும். கரெக்டுங்களா? அவர் குணப்படுத்த முடியும். இல்லைங்க எனக்கு வியாதியே இல்லை, அதனால எனக்கு பேராசிட்டமால் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொன்னா அவர் என்ன சொல்லுவாருங்க? தயவு செஞ்சு வெளியே போடான்றுவார். கரெக்டுங்களா? இப்ப நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நல்லவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக மற்ற எல்லாரையுமே குற்றவாளிகளா நடத்துறோம். அதனாலதான் சபைகளுக்குள்ள நம்மளுக்கு என்ன இல்லைங்க? ஒரு சமாதானம் இல்லை. சகோதர சகோதரிகளை புரிஞ்சுக்க முடியல. பாத்தீங்களா? ஏன் தெரியுங்களா புரிஞ்சுக்க முடியல? ஏன் புரிஞ்சுக்க முடியலன்னா, நம்ம தான் நல்ல மைண்ட்ல இல்லையே, நம்ம தான் கரப்டட் மைண்ட்ல உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சாத்தான் அப்படிதான் செய்வான், அப்படிதான் செய்வான். ஆனா சாத்தான் ஜெயிச்சிருவாரா? இயேசு கிறிஸ்து ஜெயிப்பாருங்களா? தேவன் ஜெயிப்பாரா? இப்பதான் நம்ம படிச்சோம், எல்லாமே தேவனுடைய சித்தம். ஒருவேளை நாம சத்தியத்துட்டு வழி விலகி போனா அது யாருடைய சித்தமா இருக்கும்? புரியுதுங்களா என்ன வருதுன்னு? நம்ம வெளியே போயிருவோம், நாளைக்கு வேற ஒருத்தர் வந்து உட்கார்ந்து சத்தியம் கேட்டுட்டு இருப்பாங்க. தேவன் அப்படி செய்வார், தேவன் அப்படி செய்வார். அப்படின்னா எல்லாமே அவருடைய கருத்துக்குள்ள இருக்கு. நம்ம எல்லாருமே அவருடைய கருத்துக்குள்ள இருக்கும். அதுதான் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் என்ன பண்ணிட்டாருங்களா? பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? என்னை விட பலசாலி உலகத்திலே யாரும் இல்லைங்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் இல்லையா? இது நல்ல குணமா? அது இதெல்லாம் நல்ல குணங்களா? பாருங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். நிறைய டைம் நம்ம பாடங்கள் பார்த்திருக்கோம். ஆனா இந்த கோணத்துல போகும்போது அது நம்மளுக்கு புரியுது இல்லையா? இப்ப பாருங்க, தேவன் அதைத்தாங்க புரிய வைக்கிறேன். நம்மள பலவீனமானவர்கள், நம்மளே பலவீனமானவர்கள்னா நம்முடைய சகோதரர்கள் நம்ம மன்னிக்க வேண்டாமா? நம்முடைய சகோதரர்கள் செய்யற சின்ன சின்ன தவறை வந்து நம்ம என்ன பண்ண முடியறது இல்ல? மன்னிக்க முடியறது இல்ல. காரணம் என்ன தெரியுங்களா?
காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நல்லவங்களாயிரும் ஒரு சில நேரங்கள்ல. அதனாலதான் மற்றவங்க செய்யற தவறை நம்மளால என்ன பண்ண முடியல, பொறுத்துக்க முடியல. மற்றவங்க நம்மளுக்கு விரோதமா செய்யறத நம்மளால தாங்க முடியறது இல்ல. இவர் என்ன இப்படி பண்றாரு, இவர் ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்ற அந்த எண்ணம் வருது இல்லையா? அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துருச்சுன்னா, ஞானிங்கிற எண்ணம் வந்துருச்சு, நான் பலசாலி, நான் பெருமை உள்ளவங்கிற எண்ணம் வந்துருச்சு. அதனாலதான் தேவன் ரிஜெக்ட் பண்றாரு. அதனாலதான் சத்தியத்தை விட்டு வெளியே தள்ளுறாரு நிறைய பேர்த்த. நாம இந்த சத்தியத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. தேவனுடைய திட்டத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இதை நம்ம உணர்றவங்களா இருக்கணும். நம்ம யாருங்கிறத உணரணும். அதனாலதாங்க நம்ம வசனம் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:28-29. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். பாத்தீங்களா, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் அப்படி செய்தார். அப்படின்னா நம்ம அதுக்கு தான் தேவன் தெரிஞ்சுக்கிட்டார். யாருமே என்னுடைய சுய பலத்தினால நான் வந்துட்டேன், சுய பலத்தினால நாங்க வாழ்ந்த வாழ்க்கையினாலதான் எங்களுக்கு சபையுடைய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி யாரும் என்ன பண்ண முடியாது, பெருமை பாராட்ட முடியாது. ஏன்னா நல்லவங்களை தேவன் கூப்பிடல, கெட்டவங்களை கூப்பிட்டுருக்காரு. ஆனா நம்ம என்ன சொல்றாங்க, பரிசுத்தவான்களே, நீதிமான்களே சொல்றோம் இல்லைங்களா? ஆனா உண்மை அது இல்லைங்க. ஆனா தேவன் அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்மள பரிசுத்தவான்களேன்றார், நம்மள நீதிமான்களேங்கிறார். அப்போ அயோக்கியர்களை தேவன் கூப்பிட்டதுக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? காரணம் என்ன தெரியுங்களா? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடி நம்மளை நாமளே தாழ்த்தி தேவன் விரும்புற மாதிரி நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்தா ஒரு 30 மார்க் வாங்கிட்டா போதும், 70 மார்க் அவர் போட்டு நம்மளை பாஸ் பண்ணி விட்டுருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மன்னிப்பு, அவருடைய தயவு, இதுல நம்ம மீண்டும் மேல வந்துடலாம். ஆனா பெருமை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் எதிர்த்து நிற்பார். இன்னைக்கு அநேக வேதமானவர்கள் கிட்ட தேவன் எதிர்த்து நிக்கிறது காரணம் இதுதான். பெருமை, நான் தான் சரி, என்னை தவிர எல்லாருமே சரியில்லை, எல்லாருமே என்னை விட குறைவுள்ளவர்கள். இந்த எண்ணம் என்னைக்கு நம்மளை விட்டு போகுதோ அன்னைக்கு நம்ம என்னவா மாறிட்டு இருக்கோம்னு அர்த்தம், சாத்தான மாறிட்டு இருக்கோம். சாத்தானுக்கு அந்த எண்ணம் தானங்க இருந்துச்சு. அவனுக்கு பெருமை பாருங்க, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக போவேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா? இன்னொரு வசனம் கூட வாசிக்கல, 2 கொரிந்தியர் 3:5. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல் ஒன்று யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. அவள் சொல்றாரு பாத்தீங்களா, எங்களாலதான் இது ஆட்சின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இதுதாங்க தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய சித்தம். அதனாலதான் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் 6வது அதிகாரம் 44வது வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். பாருங்க, அப்ப ஒருவன், அதாவது என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் எங்க வரமாட்டான், என்னிடத்தில் வரமாட்டான். சரிங்களா? அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மள எல்லாம் யாரு இழுத்ததுங்க? அதனாலதாங்க இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னிக்கிறார், அதனாலதாங்க இயேசு கிறிஸ்து நம்மளை போஷிக்கிறார். ஏன் நம்ம செய்யற பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா? இன்னும் சொல்ல போனா வேத மாணவர்களுக்கு பயங்கரமான துணிகரம், நரகம் இல்லையே, துணிகரம் இருக்குல்ல நம்மளுக்கு. நம்ம செய்யற பாவங்கள் ரொம்ப துணிகரமா செய்யறோம் இல்லையா? ஏன் அந்த துணிகரம் வருது தெரியுங்களா? கடவுள் பயம் இல்லை, அதனால அந்த துணிகரம் வருது. ஆனா தேவன் நம்மளை மன்னிக்கிறாரா? நீங்க உயிரோடு இருக்கோங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். தேவன் நம்மளை மன்னிச்சதுனாலதான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? தேவன் மன்னிக்கிறார். ஏன் தெரியுங்களா மன்னிக்கிறாரு? தேவன் ஏன் தெரியுங்களா மன்னிச்சாரு? நமக்காக இயேசு கிறிஸ்து தேவன்கிட்ட பரிஞ்சு பேசினார். அப்பா, இவங்க செஞ்ச பாவத்தை ஒரு தடவை மன்னிச்சிருங்க, ஒரு தடவை மன்னிச்சிருங்க. நம்மளுக்காக லட்சம் புறா அவர் ஜெபம் பண்ணிட்டார். அவருடைய ஜெபத்துக்காக மட்டுமே நம்ம காக்கப்பட்டிருக்கோம், அவருடைய ஜெபத்துக்காக மட்டுமே நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கோம், அவருடைய ஜெபத்தினால மட்டுமே இங்க உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது நம்முடைய பலத்தினால நடந்துச்சா? எங்கிட்ட இல்லைங்க, எங்கிட்ட ஒரு சில தகுதிகள் இருந்துச்சு, அதனாலதான் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? எந்த தகுதியுமே கிடையாதுங்க. இப்பதான் நம்ம படிச்சோம் இல்லையா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்டு, அந்த நிலைமையில தான் இன்னைக்கு அன்புக்குரிய சகோதரர்களே நம்மளா இருந்துகிட்டு இருக்கோம். அதான் சொல்றார். இன்னொரு வசனம் கூட, யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சரி, இப்போ அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மைண்டுக்குள்ள இப்ப நம்ம போலாம். ஸ்பிரிச்சுவலான ஒரு மைண்டுக்குள்ள, அதாவது நம்ம ஞானஸ்நானம் எடுத்த சகோதரர்கள் தானங்க, நம்ம எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம் இல்லையா? எல்லாருமே எடுத்தாச்சு. ஞானஸ்நானம்னா என்ன? நம்ம ஆங்கிலத்தில் கான்சிக்ரேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா? ஞானஸ்நானம் என்றால் என்ன? தேவனின் சித்தத்தையும் திட்டத்தையும் செய்வேன் என்ற உடன்படிக்கை. உடன்படிக்கை, கரெக்டுங்களா? கான்சிக்ரேஷன் சொன்னா என்னன்னா, நம்ம ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? உடன்படிக்கையா? ஆமா, உடன்படிக்கைன்னு வசனம் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிடுறோங்க, உடன்படிக்கை. கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா யோசிங்களேன். உடன்படிக்கை செஞ்சோம், அந்த உடன்படிக்கையை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோமா? ஃபாலோ பண்ண முடியல. கரெக்டுங்களா? யாராவது இங்க நம்ம ஃபாலோ பண்றோமா? செஞ்ச உடன்படிக்கை நான் ஃபாலோ பண்றேன் பிரதர் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஃபாலோ பண்ண முடியல. ஏன் தெரியுங்களா? நம்ம உடன்படிக்கை மட்டும்தான் செஞ்சிருக்கோம், அதனாலதான் ஃபாலோ பண்ண முடியல.
உடன்படிக்கை செஞ்சோம், அந்த உடன்படிக்கையை நம்மளால நிறைவேற்ற முடியல. ஏன் நிறைவேற்ற முடியலன்னா நம்ம அதை உடன்படிக்கையை நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம அதனால ஃபாலோ பண்ண முடியல. ஆனா கான்சிக்ரேஷன் அப்படிங்கிறது ஞானஸ்நானம் இல்ல, உடன்படிக்கை இல்ல, அதுக்கு மேலான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? அதாவது அர்ப்பணிப்பு. உடன்படிக்கைக்கும் அர்ப்பணிப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுங்களா? உடன்படிக்கைக்கும் அர்ப்பணிப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அர்ப்பணிப்புங்கிறது என்ன, உடன்படிக்கைங்கிறது என்ன? அர்ப்பணிப்பு நம்ம எல்லாம் சரண்டர். ஓகே, சரண்டர் ஆகுறது நம்ம சொல்றல. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, நம்ம கண்ணில் பார்க்குற ஏதோ ஒன்றுல சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வேற ஒரு மதத்துல, அதாவது ஹிந்து மதத்துல, அதாவது அவங்க வளர்க்கக்கூடிய வீட்டில் வளர்ப்பாங்க இல்லைங்களா, ஆடு மாடுகள் வளர்க்குறாங்கன்னா அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க, சாமிக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. ஒரு முதல்ல கண்ணுக்குட்டி பிறந்துச்சுன்னா அது யாருக்கு? சாமிக்குன்னு சொல்லி கொண்டு போய் சாமிக்கு நேர்ந்து விட்டுருவாங்க, சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படின்னா அது நேர்ந்து விடுறதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க நேர்ந்து விட்டுட்டாங்கன்னா அதுக்கு இவங்க ஓனரா? ஓனர் இல்ல. கரெக்டுங்களா? இதுதாங்க அர்ப்பணிப்பு. இதுதான் அர்ப்பணிப்பு. உடன்படிக்கைங்கிறது என்னன்னா, நம்ம உடன்படிக்கை நினைக்கிறதுனாலதான் நம்ம அது புரிஞ்சுக்காம இருக்கோம். ஆனா அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? தேவனுக்காக நம்ம நேர்ந்துட்டோம். எதை நேர்ந்தோம்? நம்முடைய சரீரத்தையே தேவனுக்காக நேர்ந்தோம், நம்முடைய மைண்ட தேவனுக்காக நேர்ந்து விட்டுட்டோம். கரெக்டுங்களா? ஆனா அதுல இருந்து எடுத்துக்கிறோமா இல்லையா? அதுல இருந்து எடுத்துக்கிறோமா இல்லைங்களா? சரி, இப்ப சொல்லுங்க, வெறும் உடன்படிக்கையோட நம்ம நிக்கிறோமா, அல்லது அர்ப்பணிப்புங்கிற அடுத்த ஸ்டேஜுக்குள்ள நம்ம போயிட்டோமா? போகல. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அர்ப்பணிப்புனா இந்த சரீரம் என்னுடையது இல்ல, இந்த ஷர்ட் நான் போட்டிருக்கேன், இந்த ஷர்ட் யாருது இல்லைங்க, என்னுடையது இல்ல, இந்த ஷர்ட்டுக்குள்ள இருக்கிற பணம் யாருடையது இல்ல. அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஒரு நேர்ந்து கொண்ட ஒரு சகோதரர் என்ன செய்வார் அப்படின்னா, பாக்கெட்டுக்குள்ள 500 ரூபாய் இருக்குது, ஏன் காசு தான், இதை எடுத்து நான் என்ன பண்ணலாம், என் விருப்பத்துக்கு நான் செலவு பண்ணலாம்னு நினைக்க மாட்டாரு. அவர் என்ன செய்வார்னா, அந்த 500 ரூபாய் இருக்குன்னா எடுத்து ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்பார். அப்பா பசிக்குது, நான் இந்த மாதிரி இப்ப கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் போய் அவர் சாப்பிடுவார். உடன்படிக்கைக்கும் அர்ப்பணிப்புக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியுதுங்களா? உடன்படிக்கைக்கும் அர்ப்பணிப்புக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். எதையுமே தேவன் கிட்ட கேட்டு கேட்டு செய்யணும். ஏன்னா அதுக்கு யார் உரிமை இல்லை, அது என்னுடைய பர்சுங்க, அந்த பர்ஸ்ல இருக்கிற பணம் என்னுடையதுன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. யாரு? அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியத்தில் இருக்கக்கூடிய சகோதரன் அப்படி நினைக்க மாட்டார். இது கத்துக்கிட்டு வர்றதா, இது உணர்ந்து வர்றதுங்களா? உணர்ந்து வரணும். இப்ப சொல்லுங்க, நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டோமா? அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டோமா? இல்ல. இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்ன்றது புரியுதுங்களா? கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம் புரியுதா? ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டோம், இன்னுமே நம்ம இஷ்டத்துக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டோம், என் குடும்பத்தை தான் நான் இன்னும் திருப்திப்படுத்திட்டு இருக்கேன். ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், என் பசங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஞானஸ்நானம் எடுத்துட்டு இந்த வீடு கட்டுற பிளான் போயிட்டு இருக்கு, அதுக்கு லோனுக்காக நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இந்த உலகத்தை எப்படிடா பிரியப்படுத்தலாம், சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, இந்த மாதிரி சுத்துறதுக்காக நான் பிளான் போட்டுட்டு இருக்கேன். இது அர்ப்பணிப்பா? இது அர்ப்பணிப்புங்களா? இது அர்ப்பணிப்பே கிடையாதுங்க. அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஒரிஜினலா நம்ம உடன்படிக்கையே செய்யல தேவன் கிட்ட. இப்ப உடன்படிக்கைன்றது என்ன புரியுதுங்களா? இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் சாப்பிட போறோம். கரெக்டுங்களா? முதல்ல இதை உணர்ந்து தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு, அப்பா எங்களுக்கு இத்தனை நாள் இது புரியல, இனிமேல் நாங்க இப்படி வாழ்றதுக்கு முயற்சி செய்யறோம். ஆனா இப்ப அர்ப்பணிக்கப்பட்டவங்க பாவம் செய்ய மாட்டாங்களா? வசனம் என்ன சொல்ல தெரியுங்களா? நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் நம்ம கிட்ட சில பலவீனங்கள் இருக்கும், சில பாவத்தில் நம்ம விழுவோம். ஆனாலும் நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கு என்ன இருக்குங்க, நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஐயோ தேவன் பாக்குறாரு, தேவன் என்ன கண்காணிக்கிறாரு, தேவனுக்கு விரோதமா அந்த காரியத்தை செய்யறேங்கிற அந்த பயம் இருக்கு இல்லைங்களா? அந்த பயம் இருக்கிறதுனால தேவன் நம்மளை பாவத்துல இருந்து எடுத்துருவாரா? இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த பாவத்துக்குள்ள தான் நம்ம இருப்போம், இருந்துகிட்டு தான் இருப்போம், சாகிற வரைக்கும் அது நம்ம கிட்ட இருக்கும். ஆனா தேவன் என்ன செய்வார் தெரியுங்களா? கீழே விழுந்தாலும் தூக்கிட்டே இருப்பார். எது வரைக்கும் தூக்குவார் தெரியுங்களா? நம்முடைய மரண வரையும் தான் தூக்குவாரு. கடைசியா மன்னிச்சு நம்மளை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, அதாவது நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கு மன வருத்தம் படணும். அப்படி படுறமா நீங்க யோசிச்சு பாருங்களேன். சத்தியத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த இது இருக்கா? துணிகரமா செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் என்ன செய்வீங்க? செஞ்சுட்டாண்டவரே, அவ்வளவுதான். அந்த நிலைமையில தாங்க நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இல்ல. கண்டிப்பா நம்ம பாவம் செய்வோம், நம்ம பாவத்துல தான் இருக்கிறோம். அந்த உலகம் நம்மள பாருங்க, செல்போன் கைக்கு வந்துருச்சுங்க பாவம். கரெக்டுங்களா? கைக்கு வந்துருச்சு. நம்ம கையில செல்போனை எடுத்தாலே அதுல வர்றது பூராமே ஆபாசமா தான் வருது, அசிங்கமானதா வருது. அப்போ நம்ம பாவத்துக்குள்ளதான் இருக்கிறோம், பாவத்துலதான் கடைசி வரைக்கும் இருப்போம். ஆனா செய்யற பாவத்துக்கு என்ன பண்ணணுங்க? மன வருத்தப்படணும், தேவன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அப்பா நான் தெரிஞ்சே செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, என்னைக்காச்சும் கேட்டிருக்குமா? அப்படி கேட்கறவங்க தாங்க அர்ப்பணிக்கப்பட்டவர்கள்.
அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அவங்க தான் தங்களுடைய தவறை உணர்ந்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த தவறுல இருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க தான் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ஆனா நம்ம எதுல நின்றுட்டு இருக்கோம்? ஒரு உடன்படிக்கைங்கிற பேர்ல நின்றுட்டு இருக்கோம். பாருங்க, எல்லாருமே அந்த வார்த்தையை தான் சொன்னோம். ஆனா அது இல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, அது இல்ல. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து அர்ப்பணிக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் தன்னுடைய சொந்த பந்தத்துக்காக வாழ்ந்தாரா? தன்னுடைய தாய் தகப்பனுக்காக வாழ்ந்தாரா? தன்னுடைய சகோதரர்களுக்காக வாழ்ந்தாரா? உடனே சொல்றாரு, உங்களை பாக்குறதுக்காக உங்க தாயும் உங்க சகோதரன் வந்திருக்காங்கன்னா உடனே ஆண்டவர் சொல்றார், யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு தாய்? என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே சகோதரனும் தாயுமா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ரோல் மாடலா இருக்காரா? இதுதாங்க அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இப்ப இருக்கா நம்ம கிட்ட? நம்ம எதை செய்யறதா இருந்தாலும் தேவன்கிட்ட பர்மிஷன் கேட்டு செய்யணுங்க. அதுதாங்க அர்ப்பணிக்கப்பட்டது. பண விஷயத்துல மட்டும் சொல்லல, எல்லா விஷயத்திலையும் அந்த சென்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த அறிவு நம்ம கிட்ட இருக்கணும். தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, நம்ம பக்கத்திலேயே அவர் இருக்கிறாரு, நம்மளை கண்காணிக்கிறாரு அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆகிலும் நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்நானம் உண்டு, ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நம்ம மரண பரியந்தம் இந்த ஒரு காரியத்துல என்ன பண்ணி ஆகணுங்க, நம்ம நின்னாகணும். அதுதான் விஷயம். அதுதான் இப்ப இன்னும் சொல்ல போனா பழைய ஏற்பாட்டுல ஒரு ஸ்திரீ ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க. அர்ப்பணிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அந்த அம்மா தான் ஒரு சாட்சி. ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க தான் சாட்சி. அர்ப்பணிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா அவங்க தான். யார் அப்படின்னு கேட்டா ரூத் பத்தி படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த அம்மா தாங்க ஒரிஜினலா அர்ப்பணிக்கப்பட்டவங்க. இப்ப அவங்க எப்படி அர்ப்பணிச்சாங்கிறத பாக்கலாங்களா? அர்ப்பணிச்சவங்க எப்படி அர்ப்பணிச்சிருக்காங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரூத் 1 15, 16. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரி பிறகு திரும்பி போ என்றாள். பாருங்க, சுயாதீனம். நீ போறதுனா போய்க்கோ. சுயாதீனம் இப்ப கொடுக்குது அந்த அம்மாவுக்கு, சுயாதீனம் கொடுக்குறாங்க, நீ போறதுனா போய்க்கோ. ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீங்க போற இடத்துல நானும் போவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதுதாங்க அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இதுதான். அப்படின்னா நம்முடைய சகோதரர்கள் யாருங்க? நம்முடைய சகோதரர்கள் யாருங்க? நம்ம சகோதரர்கள், நம்ம சகோதரிகள். நம்ம கூட பிறந்தாங்களே அவங்க யாருங்க? நம்ம கூட பிறந்திருக்காங்க இல்லைங்களா, நம்ம சொந்த பந்தம் எல்லாம் இருக்காங்களே வீட்டுல, அவங்க யாருங்க? அவங்க புறஜாதிகள், அந்நியர். அவங்க எல்லாம் அந்நியர். அப்ப நம்மளுக்கு சகோதரன் யாரு? சரி, நம்ம குடும்பத்துல ஒரு அண்ணன் இருக்காரு, ஒரு தம்பி ஒரு தப்பு செஞ்சுட்டாரு. அண்ணன் என்ன செய்வாருங்க? கண்டிப்பார். ஒண்ணு. ரெண்டாவது, கண்டிக்கிறது எல்லாத்துக்கும் ஈஸியாச்சே, ஈஸியா கண்டிச்சுட்டு போயிருவோமே. மன்னிப்பார். கரெக்டுங்களா? நம்ம சகோதரனை நம்ம மன்னிக்கிறோமா? சபைக்குள்ள சொல்றேன், சபைக்குள்ள சகோதரர்களை நம்மளால மன்னிக்க முடியுதா? ஏந்திரீங்களா மன்னிக்க முடியல? நம்ம சகோதரனா இன்னும் நம்ம சகோதரனா பார்க்கல. இதுதான் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அர்ப்பணிக்கப்பட்டாச்சு, வந்தாச்சு, உள்ளுக்குள்ள வந்தாச்சு. இங்க என்ன பண்ணணுங்க? சகோதரர்கள் செய்யற சின்ன சின்ன தவறு நம்ம என்ன பண்ணணும்? மன்னிச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? உணர்த்தணும். கரெக்டுங்களா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தப்பு செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நம்ம பசங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னு நம்ம என்ன பண்ணுவோங்க? நீ அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப நம்ம சகோதரர்களுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? இதை சொல்லி கொடுக்கணும். இதை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. ஆனா அது கேட்கலன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? நான் சொல்லி கூட நீ கேட்கல, அதனால உங்ககிட்ட பேச மாட்டேன், அப்படி எல்லாம் இல்லை. அப்படி இல்ல. நம்ம என்ன செய்யணுங்க? முடிஞ்ச வரைக்கும் ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் அவங்களுக்கு என்ன செய்யுங்க? மன்னியுங்கள். எவ்வளவு மன்னிக்கணும்? கிறிஸ்து எவ்வளவு மன்னிச்சாரு? 70 முறைன்னு சொல்றோம் இல்லைங்களா? இன்னும் சொல்ல போனா மன்னிச்சுக்கிட்டே இருக்காரு இல்லைங்களா? அவர் போட்ட கணக்கை விட இன்னும் பயங்கரமா தான் அவர் மன்னிச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும்? இதுக்கு தாங்க சபை. இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு தானே வந்திருக்கோம். அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு இருந்துச்சுன்னா தாங்குவோமா? தேவனுக்கு நம்ம மேல அன்பு இருக்கு, தாங்குறாரா? எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் செய்யறோம், துணிகரமா செய்யறோம், தாங்குறாரா தாங்கலீங்களா? அவருக்கு நம்ம மேல அன்பு இருக்கா? நமக்கு நம்ம சகோதரன் மேல அன்பு இருந்தா? நம்ம பசங்க, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா நம்ம தாங்குறோமா? தாங்குறோம். ஏன் தெரியுங்களா? என்னுடைய ரத்தம், நான் தாங்கிடுவேன். ஆனா சகோதரிகள் நம்மளால தாங்க முடியல. பார்த்தீங்களா? காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம தான் சபைக்குள்ள வந்தாத நீதிமான் ஆயிடுறோம். கரெக்டுங்களா? நம்ம நீதிமான் கிடையாதுங்க. நம்ம எல்லாம் பாவிகள், நம்ம எல்லாம் குற்றவாளிகள். நம்ம எல்லாருமே குற்றவாளி கூண்டுல நின்று இருக்கிறோம். ஆனா என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அவர் குற்றவாளிங்க, அந்தம்மா குற்றவாளிங்க, இந்த சகோதரி குற்றவாளிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒருத்தர் குற்றப்படுத்திட்டு இருக்கிறோம், ஒருத்தர் முறையிட்டு இருக்கோம். இதோ நியாயாதிபதி வாசப்படியில நிற்கிறார், ஒருவர்
முறையிடாதிருங்கள். ஸோ இப்போ அதுதாங்க கடைசி காலத்தில் சபைக்கிட்ட தேவன் எதிர்பார்க்கறது. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அன்பை வளர்த்துக்கணும். சபைக்குள்ள நம்ம அன்பு வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கலைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோங்க, இது செய்ய மாட்டோம். அதாவது நம்ம அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம கிட்ட ஒரு முன்னேற்றம் இருக்காது. இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போயிடுவோம். கடைசியில் இப்படி ஒரு குரூப் வாழ்ந்துச்சுன்னு சொல்லி நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்தார் கேவலமா பார்ப்பாங்க. இவ்வளவு சத்தியம் தெரிஞ்சு கூட இவங்க அன்பு பிராக்டிஸ் பண்ணவே இல்லை, இவங்க மன்னிக்கவே இல்லை, இவங்க தாழ்ந்து போகவே இல்லை, நான் சொல்றதுதான் சரின்னு இவங்க ஒத்த காலில் நின்னாங்க. நாளைக்கு உலகத்தார் நாளைக்கு நம்ம பார்க்கும்போது இப்படி வாழ்ந்துடாதீங்கன்னு எப்படி இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து நம்ம திட்டிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, நாளைக்கு நம்மளை பார்த்து உலகமே திட்டப்போகுது. ஸோ அந்த நிலைமைக்குள்ள நம்ம போயிடுவோம். ஸோ அப்படி நம்ம இருக்கக்கூடாதுங்க. நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு, அதுக்கு தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது. அதுக்கு தான் நம்ம சபைக்குள்ள வந்திருக்கிறோம். மற்றவங்களுக்கு சாட்சியா வாழ்றதுக்கும் மற்றவங்களுக்கு உதவியா வாழ்றதுக்கு தான் சபைக்குள்ள வந்திருக்கோம். ஸோ இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் தேவன் சபை. இப்போ வாங்க அந்த ஒரு கேள்வி, ஆரம்பத்தில் கேட்ட அதே கேள்வி, தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய கருவியா அல்லது தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பாத்திரமா? நாம இப்ப பதில் நீங்க தான் சொல்லணும். நம்ம தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய கருவியா, தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பாத்திரமா? தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய கருவி யார் தெரியுங்களா? கருவி சாத்தான் கூட தேவனுடைய கரத்தில் இருக்கிற கருவி. கரெக்டுங்களா? அப்படின்னா அவனும் சாத்தானும் தேவனுடைய கரத்துல தான் இருக்கான். தேவனுடைய கரத்துல தான் இருக்கான். அப்படின்னா சாத்தானையும் தேவன் பயன்படுத்துறாரா இல்லையா? சாத்தானையும் தேவன் பயன்படுத்துறாரு. அப்படின்னா அதாவது இந்த உலகத்துல நம்ம தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா நம்மளையும் தேவன் பயன்படுத்துவாரா மாட்டாரா? நம்மளையும் பயன்படுத்துவார். ஆனா நம்ம என்னவா மாறிடுவோங்க? கருவியா இருப்போம். ஆனா கருவியா இருக்கிறது சரியா, பாத்திரமா இருக்கிறது சரியா? பாத்திரமா இருக்கிறது சரி. கரெக்டுங்களா? ஏன்னா பாத்திரத்துக்கும் கருவிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கருவி அந்த மரத்தை வெட்டி முடிச்சோடனே அந்த கருவிக்கான வேலை முடிஞ்சிடும். அந்த கருவி தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, அந்த கோடாலிக்கு வேலை முடிஞ்சிடும், தூக்கி போட்டுருவாங்க. ஆனா பாத்திரம் அப்படி இல்லை. அது தயார் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோடைய வேலையே தொடங்குது. கரெக்டுங்களா? அது வேலையே அதுக்கப்புறம் தான் தொடங்குது, அது தயார் பண்ணதுக்கு அப்புறம். அப்ப தேவனுடைய பாத்திரமாக நம்ம இருந்தோம்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரயோஜனமான பாத்திரங்களாக இருப்போம். ஆனா இப்பவும் நம்ம தேவனுடைய கருவிகளா இருந்தா நம்மள தேவன் பயன்படுத்த மாட்டாருன்னு அர்த்தம் இல்ல. நம்மளை வச்சு நிறைய சப்ஜெக்ட் பேசுவாரு, நம்மளை வச்சு நிறைய ஊழியங்கள் செய்வாரு, நிறைய பேருக்கு சபையில வழி நடத்துற எல்லா வேலையும் செய்வாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிருங்க, உன் வேலை முடிஞ்சிருச்சு, இந்த கோடாலி தூக்கி குப்பையில போடு அப்படின்னு தேவன் நம்மளை குப்பையில போட்டுருவாரு. இப்ப கருவியா பாத்திரமா? பாத்திரமாக இருந்தால் என்ன தேவனே நீங்க வணங்குங்க, நான் ஒண்ணுக்கு உதவாத ஒரு பாத்திரமா இருக்கேன், ஒண்ணுக்கு உதவாத ஒரு மண்ணு, என்னை நீங்க எப்படியாவது பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம தாழ்த்திட்டோம்னா தேவன் நம்மளை உயர்த்திடுவார். தன்னை உயர்த்தினோம்னா தேவனால் நம்ம தாழ்த்தப்படுவோம். அப்படிங்கிறது அந்த பாடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடம். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.